விழா நாயகர்களான எஸ் பாலபாரதி மற்றும் மு முருகேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நன்றியுரை வழங்கும் பப்பாசி பொருளாளர் என் குமரன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். வரவேற்புரை வழங்க பப்பாசி செயற்குழு உறுப்பினர் ஜலாலுதீன் அவர்களை அழைக்கிறோம். அளவிலா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய எல்லாம் அல்ல இறைவனை போற்றி போல்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் பால சாகித்ய விருதாளர்களுக்கான பாராட்டு விழாவில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் சிறார்களிடத்தில் புத்தகத்தை படிப்பதும் வாசிப்பதும் புதிய புத்தகங்களை எழுதுவதற்கான ஆர்வத்தை தூண்டுவதும் என்பது மிக அரிதான ஒரு காரியம், மிகவும் சவால் மிகுந்த காரியம். அந்த விஷயத்தை நடத்துவதற்காக ஒரு அமைப்பு, ஒரு குழு இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடிய நேரத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவர்களுக்கு இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் சார்பாகவும் பப்பாசியின் சார்பாகவும் முதலில் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வில் பாராட்டுரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய முனைவர் என் மாதவன் அவர்களையும் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருக என வரவேற்கின்றேன். அடுத்ததாக விஷ்ணுபுரம் சரவணன் சிறார் எழுத்தாளர் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். வாழ்த்துரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய வெற்றி செழியன் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். ஆதி வள்ளியப்பன் அவர்களையும் பப்பாசியின் சார்பாக வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வில் ஏற்புரை வழங்க இருக்கக்கூடிய எஸ் பாலபாரதி பால சாகித்ய விருதாளர் 2020 அவர்களையும் வரவேற்கின்றேன். மு முருகேஷ் அவர்களையும் இந்த விழாவிற்காக வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சி எந்த நோக்கத்திற்காக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த நோக்கம் முழுமையாக நிறைவேறுவதற்கு இறைவனிடத்தில் பிரார்த்திக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய தோழர் இனியவன் அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. நன்றி. அடுத்ததாக பாராட்டுரை. மரப்பாச்சி சொன்ன ரகசியம் மற்றும் அம்மாவுக்கு மகள் சொன்ன முதல் கதை, இந்த 2 புத்தகங்களும் இன்றைய தமிழ் சூழலில் சிறார்களுக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான புத்தகம். அந்த 2 புத்தகமும் சமீப காலத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் பல்வேறு தரப்பான பல கிராமங்களில் உட்பட குழந்தைகள் மற்றும் சிறார்களால் மிகவும் கொண்டாடப்பட்ட புத்தகம். அந்த 2 புத்தகத்திற்கும் பால சாகித்ய விருது பெற்றதுங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த விருதாளர்களை பாராட்டி பேசும் வகையில் முனைவர் என் மாதவன் அவர்களை அழைக்கிறோம். நண்பர்களே, மேடையில் விழா நாயகர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய நண்பர்கள் திரு பாலபாரதி மற்றும் திரு முருகேஷ் அவர்களே, உரையாற்ற உள்ள திரு விஷ்ணுபுரம் சவரன் அவர்களே, பத்திரிகையாளர் ஆதி வள்ளிப்பன் அவர்களே, வெற்றி செழியன் அவர்களே, ஜலாலுதீன் அவர்களே, நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொள்ளக்கூடிய இனிவன் அவர்களே, குறிப்பாக இந்த அரங்கத்தை நாம் பார்த்தாலே தெரியும் குழந்தைகளுக்கான அக்கறை இந்த சமூகத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று. அந்த அக்கறையிலிருந்து நாம் குழந்தைகளுக்கான இலக்கியத்தை முன்னெடுக்க வேண்டிய கூடுதல் பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் குழந்தைகளை பற்றி கவலைப்படக்கூடிய ஆட்களே மிகவும் குறைவு என்னும்போது குழந்தைகளுக்கான இலக்கியம் படிக்கக்கூடிய ஆட்கள் அதைவிட அரிதாகத்தான் கிடைப்பார்கள். அப்படி இயங்கக்கூடிய பலரில் முதன்மையானவர்கள் 2 நண்பர்களும். இந்த நண்பர்களோட புத்தகங்களை பற்றி பேசுவதற்கு முன்னால் கொஞ்சம் குழந்தைகளை பற்றி சொல்லிவிட்டு நான் புத்தகங்களுக்குள் போகலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு ஒதுக்கப்பட்டுள்ள புத்தகம் திரு முருகேஷ் அவர்களின் புத்தகம். அதை பற்றி மற்றும் சிறிதளவு பேசிவிட்டு நான் விடுகிறேன். நேரமும் குறுகியதாக உள்ளது. குழந்தைகள் மத்தியில் எனக்கு ஒரு 30 ஆண்டு கால அனுபவம் உண்டு.
குறிப்பாக தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாக புத்தக பூங்கொத்து என்ற திட்டத்தை 2008களில் முன்னெடுத்த போது பல புத்தகங்களை நாங்கள் தயாரித்து கொடுத்தோம். குறிப்பாக 1ஆம் 2ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கான புத்தகங்களை தயாரிக்கும் போது அந்த புத்தகங்களை குழந்தைகள் மத்தியிலேயே கொடுத்து அவர்கள் கருத்து என்னவாக இருக்கிறது என்பதற்கான முயற்சிகளை செய்தோம். அப்படி பல புத்தகங்களில் பல அனுபவம் எனக்கு உண்டு. ஒரு அனுபவம் நான் கிடைக்கின்ற எல்லா மேடைகளையும் சொல்வதுண்டு. பழைய நண்பர்களாக இருந்தால் அது பழைய அனுபவமாக கூட இருக்கும் உங்களுக்கு. பயம் என்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் ஒரு வார்த்தை கூட கிடையாது. ஆனால் பயம் என்ற தலைப்பில் வந்த புத்தகம் அது. அது வந்து 2 பக்கத்துலேயும் வந்து நாங்கள் படம் வச்சுருந்தோம். ஒரு பக்கம் எலி இருக்கும், இன்னொரு பக்கம் பூனை இருக்கும். ஒரு பக்கம் பூனை இருக்கும், இன்னொரு பக்கம் நாய் இருக்கும். ஒரு பக்கம் டாக்டர் நர்ஸ் வந்து சிரஞ்சோடு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் குழந்தை இருக்கும். ஒரு பக்கம் கத்திரிக்காய் இருக்கும், இன்னொரு பக்கம் புழு இருக்கும். இப்படி வந்து யாருக்கு யாரை பார்த்தா பயம்ன்ற மாதிரி நாங்கள் அதை குழந்தைகள் மத்தியில் கேட்கலாம். அந்த புத்தகத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்துக்கான ப்ரோட்டோடைப் எடுத்துக்கிட்டு குழந்தைகள் மத்தியில் போனோம். ஏலகிரி இடத்துல, அந்த வேலூர் மாவட்டத்தில், பழைய ஒன்றுபட்டை வேலூர் மாவட்டத்தில் ஏலகிரி மலையில் ஒரு குழந்தைகிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அவர் சொல்லிட்டே வராரு, பூனையை பார்த்தா எலிக்கு பயம், நாயை பார்த்தா பூனைக்கு பயம், ஊசியை பார்த்தா குழந்தைக்கு பயம் அப்படின்னு சொல்லிட்டே வந்தவர் இந்த புழுவும் கத்திரிக்காய் வரும்போது புழுவை பார்த்தா கத்திரிக்காய்க்கு பயம்னார். எங்களுக்கு கூட ஒரு 2-3 பேர் தான் நாங்கள். இவ்வளோ நேரம் வந்து நான் எதிர்பார்த்த விடையே வந்திருந்தது. எலியை பூனையை பார்த்தா எலிக்கு பயம், நாயை பார்த்தா பூனைக்கு பயம்னு சொல்லும்போது நாம் என்ன எதிர்பார்த்தோம்? புழுவை பார்த்தா கத்திரிக்காய் பயணும். ஆனால் கத்திரிக்காயை பார்த்தா புழுவுக்கு பயம்னு குழந்தை சொல்லும்போது ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்போது, என்ன சார் நீங்கள் விஷயமே தெரியாத ஆளாக இருக்கீங்க, கத்திரிக்காய் வயிற்று கட் பண்ணி பாருங்கள், அதுக்குள்ளே புழு இருக்கும். புழு முட்டை கத்திரிக்காய்கிட்ட போச்சுன்னா கத்திரிக்காய் சாப்பிட்றோம் அதை. அப்போது 30 ஆண்டு கால, அன்றைக்கி 22 ஆண்டு கால அனுபவம் இருக்கலாம், அதை அப்படியே புரட்டி போட்ட ஒரு சம்பவம். அது குழந்தை உலகம் என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பாக எனக்கு அது கிடைத்தது. அப்போது நாம் நினைக்கிற மாதிரி குழந்தைங்க நினைக்கிறவங்க இல்லை. அப்போது குழந்தைகளை பொறுத்தவரையில் மிகவும் சுதந்திரமானவர்கள். அவர்களுக்கு வந்து எல்லைன்றதே கிடையாது. ரொம்ப அற்புதமாக யோசிக்கக்கூடியவங்க, கற்பனை ஆற்றல் உண்டு, படைப்பாற்றல் உண்டு, பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போக முடியும். இந்த மாதிரி தான் ஒரு நண்பர் வந்து சைக்கிளில் நம்ம அந்த கிராங்கில் வந்து அரைப்படல் ஓட்டுவாங்கல்ல, ஓட்டக்கூடிய ஆளை பார்த்துட்டு, என்னடா நீ குரங்கு படல் அடிக்கிற, சைக்கிள் ஓசரம் கூட சைக்கிள் ஓட்டுறியா அப்படின்னு கேட்குறார். அந்த குழந்தை போகிற போக்கில், அங்கிள் அப்போ நீங்கள் ஃப்ளைட் ஓட்டுறவங்களை பார்த்துருக்கீங்களா, ஃப்ளைட் ஓட்டுறவங்க ஃப்ளைட் ஓசரம் இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாப்புல. அப்போது இதுதான் ஒரு 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 கண நேரத்தில் நம்முடைய எல்லா விதமான புரிதல்களையும் உடைக்கக்கூடிய ஆட்கள் குழந்தைகள். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டா நாம் வந்து அந்த உலகத்தில் சஞ்சரிக்கிறது, அந்த உலகத்தில் சொல்கிறது எவ்வளோ கஷ்டம்னு புரியும் பாருங்க. இப்போது அந்த பின்னணியில் பார்க்கும்போது தான் இந்த புத்தகம், அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை என்ற புத்தகம், பல குழந்தைகளோட தன்மைகளை புரிந்து கொண்ட புத்தகமாக பல கதைகள் இதில் நம்மால் பார்க்க முடியுது. ஒவ்வொரு கதையை பற்றி மணிக்கணக்காக நம்ம பேச முடியும். ஆனாலும் பொதுவாகவே குழந்தைகளுக்கு போல செய்தல் ரொம்ப பிடிக்கும். பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு குழந்தை வந்ததுன்னா, குறிப்பாக எல்கேஜி யூகேஜி அந்த ஆரம்ப வகுப்பில் இருக்கிற குழந்தைன்னு சொன்னாக்கா, வந்தவுடனே மிஸ் இதை பண்ணாங்க, அதை பண்ணாங்க, ஷட்டப் சொல்லும், சுப்ரஹோ சொல்லும், என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் ஸ்கூலில் சொல்லலாம் சொல்லும். அப்படி ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்கள் மாதிரி செய்யக்கூடிய தன்மை குழந்தைகளுக்கு உண்டு. அப்படி பல கதைகளை முருகேஷ் வந்து இந்த புத்தகத்தில் முயற்சி பண்ணியிருக்காரு. குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை சொட்டு சொட்டாய் உயிர் துளி. சொட்டு சொட்டாய் உயிர் துளின்ற கதையில் அவர் தெரிஞ்சோ தெரியாமல் என் பேரை பாத்திரமாக சேர்த்துருக்காரு. அந்த கதையில் என்ன சொல்ல வர்றாருன்னா, 3ஆம் உலக போர் தண்ணீருக்காகவா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது தண்ணீர் பஞ்சம் என்பது ஒரு காலத்தில் ஏற்பட்டால் என்ன மாதிரி பாதிகள் ஏற்படும் சொல்லி அதை வந்து விளக்க முற்படுறார். அப்போ ஒரு பக்கம் தண்ணீர் பிரச்சனையும் சொல்லுது, சுற்றுச்சூழலையும் சொல்லுது, இன்னொரு பக்கம் வந்து குழந்தைகளுக்கான சமூக அக்கறை பற்றி சொல்லுது. இன்னைக்கு காலையில் இந்த புத்தக கண்காட்சியில் பேசிக்கிட்டு இருந்தேன், ஒரு குழந்தையோட பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த குழந்தை வந்து ஒரு இங்கே ஒரு ஸ்டால் வச்சுருக்காங்க பாருங்க. அந்த குழந்தை வந்து எங்கள் ஸ்டாலுக்கு வாங்க, எவ்வளோ ரூபாய்க்கு கொண்ட புத்தகம் எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாப்புல.
என் நண்பர் தோழி ஒருத்தருக்கு அவங்ககிட்ட வந்து, சார் இந்த பாப்பா வந்து தான் ஸ்டாலுக்கு வாங்க எவ்வளோ விடாலும் புஸ்தகம் எடுத்துக்க, நீங்கள் எடுத்துக்கிற புஸ்தகம் இலவசம் அப்படின்னு சொல்லுது சார் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா எவ்வளோ ரூபாய்க்கு புஸ்தகம் கொடுப்பேன்னு கேட்டேன் நான். 10 லட்சம் ரூபாய்க்கு புஸ்தகம் எடுத்துக்கிட்டோம் அக்கா அப்படின்னுது. சரிம்மா எனக்கு எவ்வளோமா கொடுப்பேன், நான் அக்காவோட ஃப்ரெண்டு எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்டேன். நீங்கள் வேணா ஒரு 2 லட்சத்தையும் எடுத்துக்கோ. நான் உடனே கேட்டேன், அப்படி இலவசமாக எடுத்துக்கிறது சரியா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஒரு கண நேரத்தில் சொன்ன வார்த்தை, யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு இலவசமாக கொடுக்கணும்னு சொல்லுது. இன்னைக்கு மத்தியானம் இன்னைக்கு ஒரு 2:30 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்ததை நான் பார்க்க முடியுது. அப்போது குழந்தைகள் உலகம் என்பது ரொம்ப அலாதியான உலகம், ரொம்ப நியாயமான உலகம். நான் ஒரு மணிக்கணக்கில் குழந்தைகளை பற்றி நான் பேச முடியும். கொரோனா காலகட்டத்தில் எங்கள் கிராமத்துலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டவுனுக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேன். அந்த வர வழியில் ஒரு சின்ன ஒரு தகர பலகையில் ஒரு உயிரிழந்த நாய் எடுத்துக்கிட்டு கயிற்றில் கட்டி கொண்டுட்டு போகிறாங்க. நான் அந்த குழந்தைகளை பார்த்து கேட்குறேன், எங்கேப்பா கொண்டுட்டு போகிறீங்க அப்படின்னு. சார் இந்த எங்கள் ஊரில் நாய் செத்து போச்சு சார், இதை யாரும் ஒன்றும் அப்புறப்படுத்துகிற மாதிரி தெரியல சார், நாங்கள் எடுத்துகிட்டு போய் இதை பண்ண போகிறோம். சரிடா நீங்கள் என்னடா பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன். இந்த நாயை கொண்டு போய் அந்த மலை ஓரத்தில் போட்டுட்டு ஒரு சின்ன பள்ளம் தோண்டி அங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு போகிறோம் சார் அப்படின்னு கடப்பாறை மண்வெட்டி எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்க. அப்புறம் அவர்களுக்கு தேவையான நல்ல யோசனைகள்லாம் சொல்லிட்டு நான் வந்தேன். அப்போது எங்கே பார்த்தாலும் பல இடங்களிலும் சமூக அக்கறையுள்ள குழந்தைகளை நம்மால் பார்க்க முடியுது. நாம் அந்த சமூக அக்கறையுள்ள குழந்தைகளை இந்த சமூகம் எப்படி வளர்த்தெடுக்க போகுதுன்றது தான் படைப்பும் இலக்கியமும் ரொம்ப அவசியமாக இருக்குது. அதில் இன்னொரு கதை, அந்த இசைக்கு முத்துவின் ஆசைன்ற கதை எனக்கு ரொம்ப கவர்ந்த கதையாக இருந்தது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கல்வி உரிமை என்பது காலங்காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்த ஆட்களுக்கு கல்வியோட அருமை நல்லாவே நமக்கு தெரியும். அப்படி வந்து 1907 கோபாலகிருஷ்ண கோகலே அன்றைக்கு இருந்த மும்பாய் சட்டமன்றத்தில் எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கூடம் போகணும், அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறன் போது எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கூடம் போனால் விவசாய வேலைகளுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க, ஆடு மாடுகளை யார் மேய்க்கிறதுன்னு சொல்லி அந்த சட்டம் என்பது கொண்டு வர முடியாது பண்ணாங்க மும்பாய் சட்டமன்றத்தில். இன்றைக்கு 2009 கல்வி என்பது உரிமை என்பது சட்டமாக்குவதற்கு கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக போராட்டம் பண்ண வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மலைப்பாங்கான கிராமத்தை சேர்ந்த ஒரு மாணவன் எவ்வளவு கல்வியின் மேல் ஆர்வம் கொண்டிருக்கிறான். அந்த ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய மாணவருக்கு ஒரு துர்மரணம் ஏற்படும் போது அது கொஞ்சம், அந்த கதையை பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம குழந்தைகளுக்கு எழுதும்போது ரொம்ப கதைகளுக்கு கால் உண்டா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிக்க முடியாது. கொஞ்சம் அந்த யோசனை கொஞ்சம் பின்னாக இருக்கலாம். ஆனாலும் கல்வியின் மேல் அந்த குழந்தைக்கு எவ்வளோ தாக்கம் இருக்குன்னு சொல்லக்கூடிய கதைகளாக இருக்குது. அப்படி நான் சொல்ல ஆரம்பித்தா எல்லா கதைகளையும் நான் சொல்லிவிடுவேன். அப்படி சொல்லிட்டாக்கா இந்த புஸ்தகத்தோட சேல்ஸ் பாதிக்குன்றதுனாலையும், குறிப்பாக குழந்தைகள் இலக்கியம் என்பது நேரம் முடிச்சுக்கலாம். சரி, ஸோ குழந்தை இலக்கியத்துக்கான தேவை என்பது உலகம் முழுக்க நிறையவே இருக்கிறது. இந்திய சமூகத்தில் குழந்தைகள் நல்ல மாதிரிகளை பார்த்து வளர்கிறார்கள். அப்படி நல்ல மாதிரிகளை குழந்தைகள் பார்த்து வளரும்போது அந்த குழந்தைகளுக்கு நான் சொன்ன 2-3 சம்பவங்கள்லேயே குழந்தைகளோட படைப்பாற்றல் புரிஞ்சிருக்கோம், குழந்தைகளோட சமூக அக்கறை புரிஞ்சிருக்கோம், குழந்தைகளோட அறிவியல் பூர்வமான சிந்தனையும் புரிஞ்சிருக்கோம். அப்படிப்பட்ட அறிவியல் பூர்வமான சிந்தனையும் படைப்பாற்றலையும் குழந்தைகள் உரிமைகளையும் பேணக்கூடிய, முன்னெடுக்கக்கூடிய, அது போன்று எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு அற்புதமான சமூகமாக இந்த சமூகம் சமய இலக்கியங்கள் முன்வர வேண்டும். அப்படிப்பட்ட இலக்கியங்களை நாம் வாசிக்க வேண்டும், அந்த எழுத்தாளரை உற்சாகப்படுத்த வேண்டும். திரும்ப திரும்ப நாம் செய்கிறதெல்லாம் ஒரு புத்தகத்தை படிக்கிறது, அந்த எழுத்தாளர் பார்க்கும்போது பாராட்டுறது தான். அந்த பாராட்டுதலாவது அனைத்து எழுத்தாளரும் கிடைக்கணும். அப்படிப்பட்ட பாராட்டுதல் கிடைக்கும்போது தான் குழந்தைகளுக்காக இயங்கக்கூடிய, யார் பெரியவங்களுக்கு எழுதலாம், குழந்தைகளுக்கு எழுதுவது என்பது சவாலான பள்ளி. அதனால தான் பல பேரும் குழந்தைகள் பக்கம் வரதே இல்லை. இன்றைக்கும் நிறைய பேர் எல்லாத்துக்கான காரணமும் அது புரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த பின்னணியிலிருந்து நாம் குழந்தைகளுக்கான இலக்கியத்தோட தேவையை புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு விருதை பெற்றுள்ள பாஸ்துக்குரிய நண்பர்கள் திரு முருகேஷ் மற்றும் திரு பாலபாரதி அவர்கள் மென்மேலும் உலகளவிலான உலகத்தரம் வாய்ந்த விருதுகளை பெற்று தொடர்ந்து குழந்தை இலக்கியம் படைக்க வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த புத்தகம் அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை புத்தகம் பற்றி சொல்லணும் அப்படின்னா 2018 ஒரு நிகழ்வு பண்ணியிருந்தோம். ஒரு கிராமத்தில் குழந்தைகள் கலை இலக்கிய கொண்டாட்டம் நிகழ்வு. அந்த நிகழ்வில் இந்த புத்தகம் பேசிய குழந்தை 2021 லாக்டவுனில் பேசினாங்க எனக்கு ஃபோன் போட்டு.
பேசும்பொழுது இந்த புத்தகம் படித்ததின் மூலியமாகவும் அந்த நிகழ்வில் வந்து இந்த புத்தகத்தை படிச்சுட்டு பேசுனதின் மூலியமாக அதன் பிறகு அவங்களுக்கு கிடைத்த அந்த லாக்டவுன் விடுமுறையில் கிட்டத்தட்ட 45 கதைகள் எழுதிட்டேன், அதுக்கு இந்த புத்தகம் தான் காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு பண்ணாங்க. எனக்கு அந்த ஆடியோ கூட என்கிட்ட இருக்குது. இதை நான் முருகேஷ் அண்ணன்கிட்ட கூட சொன்னப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருந்தோம் நேற்று. அடுத்ததாக பாராட்டுரை வழங்க அண்ணன் விஷ்ணுமுருகன் சரவணன் சிறார் எழுத்தாளர் அவர்களை மேடை கலைக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் இருக்க எல்லாருமே ரொம்ப நெருக்கமான தோழமைகள்ங்கிறதுனால இந்த மேடையை அவங்களோட நான் பகிர்ந்துக்கிறது வந்து நான் ஒரு பெருமை மிகுந்த ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். நேரடியாக விஷயத்துக்கு வந்துடலாம் அப்படிங்கிறதுனால எனக்கு இங்கே 2 பேர் முருகேஷும் எஸ் பாலபாரதியும் இந்த மேடையில் ஒன்றா இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அது ஏன்னா ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2 பேரையும் தமிழ் இலக்கிய சூழலில் வந்து ஹைக்கூ தான் இணைச்சிது. எங்கள் இலக்கிய மேடைகள்லேயும் சரி ஹைக்கூ கவிஞர்கள் பற்றியான ஒரு பட்டியல் பாஸ் அது முருகேஷ் பேரும் எஸ் பாலபாரதி பேரும் இருக்கும். அப்படியான ஒரு ஹைக்கூ உலகத்தில் சஞ்சரிச்சுட்டு இருந்தவங்க அது தொடர்பான அல்லது ஒரு கவிதை தொடர்பான ஒரு விருது கூட்டங்களில் வந்து ஒன்றாக மேடையை பகிர்ந்துப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் 2022 சிறுவர் இலக்கியம் எழுதுனதுக்காக இந்திய அளவில் விருது வாங்கி அதுக்கான பாராட்டு விழாவில் ஒரே நேரத்தில் மேடையை பகிர்ந்துப்பாங்கங்கிறது வந்து வாழ்க்கையில் நடக்கிற பல விசித்திரமான ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களில் அது ஒன்று. ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா நான் நினைக்கிறேன். இது ஏன்னா குழந்தைகளுக்காக எழுதுறது வந்து தோழர் மாதவன் சொன்னது போல் அவ்வளோ எளிதானதில்லை. அது வந்து அதுக்கு வந்து தமிழில் வந்து ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிற வருத்தம் இருக்குது. பெரியவர்களுக்காக எழுதுகிறவங்க எல்லாமும் குழந்தைகளுக்காகவும் எழுதணும்னு தான் நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருக்கோம். அந்த வகையில் வந்து இவங்க ஹைக்கூ நாவல்கள் சிறுகதைகள் அப்படிங்கிற ஒரு போக்குலேருந்து குழந்தைகளுக்காகவும் எழுத வந்ததுக்காக நான் நம்முடைய எல்லாருடைய சார்பிலையும் மனப்பூர்வமான நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு வந்து சரியான ஒரு வெளிச்சம் கிடைத்தது போலவே பால சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கிறது வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அது தமிழில் சிறார் இலக்கியத்தில் வந்து ரொம்ப நீண்ட காலமான ஒரு வரலாறு இருக்குது. ஆனாலும் நீங்கள் மற்ற இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கவிதையோ சிறுகதையோ அதில் ஒரு நவீன விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதை நவீன வடிவத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சிறார் இலக்கியத்தில் வந்து சில விஷயங்கள் திரும்ப திரும்ப பழைய வடிவத்திலேயே பழைய விஷயங்களை பழைய வடிவத்திலேயே சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த போக்கு வந்து தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால இது குறித்த ஒரு கவனம் வந்து பொதுவாக கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு. கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக சிறார் இலக்கியத்துக்குள்ளார புதிய விஷயங்கள் புதிய வடிவத்தில் எழுத ஆரம்பிச்சிருக்கிறது வந்து ரொம்பவே ஆரோக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட எழுதின புத்தகங்களுக்கு விருது கிடைச்சி அந்த புத்தகங்கள் குறித்த ஒரு அறிமுகம் வந்து ஒட்டுமொத்தமான தமிழ் இலக்கிய சூழலுக்கு கிடைச்சிருக்க போது அது இன்னும் சிறார் இலக்கியத்துக்கான ஒரு வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த வகையில் வந்து இந்த 2 புத்தகங்களுமே ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகங்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட இது வந்து எஸ் பாலபாரதி எழுதின மரப்பாச்சி சொன்ன ரகசியம். இந்த புத்தகம் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான புத்தகம். எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகங்களில் முதன்மையான இது ஒன்று. ஏன் ரொம்ப அப்படி சொல்கிறேன்னா எஸ் பாலபாரதி வந்து என்ன வடிவத்தில் எழுதுகிறோம் அப்படிங்கிறத மிக தெளிவாக புரிஞ்சுக்கிற ஒரு நபர். எல்லாருமே அப்படி தானே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரலாம். ஆனால் சில பேரோட படைப்பு பார்க்கும்போது அப்படி தோணாது. எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போய் எங்கேயோ முடிஞ்சிருக்கு, சிலது முடியவே இல்லையே இந்த கதை அப்படின்னு மாதிரி யோசிப்போம். அப்படிலாம் இல்லை. தான் வந்து என்ன எழுதுகிறோமோ அது வந்து சிறுகதைகள் ஆகட்டும் ஹைக்கூ ஆகட்டும். அவருடைய ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஹைக்கூ வந்து சமத்துவபுரம் கழிவுநீர் சுத்தம் செய்ய அதே கருப்பன் அப்படின்னு. அப்போ ரொம்ப எங்கே பார்த்தாலும் பல மேடைகளில் இது வந்து பேச்சாளர்களால் திரும்ப சொல்லப்பட்ட ஒரு ஹைக்கூ. அது அவ்வளோ புகழ்பெற்ற ஒரு ஹைக்கூ. அது அப்படி என்ன வடிவத்தை எடுத்துக்கிறோம் என்ன எழுத போகிறோங்கிறது வந்து மிக தீர்மானகரமான ஒரு தெளிவு அவர்கிட்ட இருக்கும். அது வந்து ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன். நான் ஒரு எழுத்தாளரை வந்து பேட்டி எடுக்கும்போது ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். நீங்கள் கதை எழுதும்போது இல்லை கவிதை எழுதும்போது
அதில் வாசகர்களோட என்ன ரோல் என்ன அப்படின்னு கேட்டேன். அதை எழுதிட்டு இருக்கும்போது, ஒரு கதை எழுதுறீங்க, ஒரு கவிதை எழுதும்போது வாசகர்களை எந்த அளவுக்கு நீங்கள் நினைவில் வச்சுப்பீங்க, வாசகர்கள் எந்த அளவுக்கு அந்த கவிதைக்குள்ளார கதைக்குள்ளார வர்றதுக்கு அனுமதிப்பீங்க, அப்படி மாதிரியான விஷயங்கள் பேசும்போது ஒரு சிரிச்சுக்கிட்டே சொன்னது வந்து 0% தான் அவருக்கு இடம் கொடுப்பேன். நான் எழுதும்போது வாசகர்களை ஒருபோதும் நான் என் படைப்புக்குள் அனுமதிக்க மாட்டேன். அது வந்து சிக்கலானதாக மாறிடும். அதனால் நான் என்ன எழுதுகிறோமோ அதுதான் எழுதுவேன். வாசகர்களை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அவர் சொன்னதில் முழு உடன்பாடு உண்டு. அப்படின்னா நீங்கள் உனக்காக தான் எழுதிப்பியா, மற்றவங்களுக்காக எழுத மாட்டிங்களா, இது அப்படிங்கிற அர்த்தத்தில் நான் சொல்லலை. ஒரு 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 படைப்பு எழுதும்போதே இது இந்த ஆடியன்ஸுக்கு புரியாது, கொஞ்சம் எளிமையாக எழுதுவோம். இவ்வளோ எளிமையாக எழுதிட்டா இதை படிக்கிற ஆடியன்ஸ் நம்மளை சாதாரண எழுத்தாளர்னு நினச்சிருவாரு, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக எழுதுவோம். அப்படிலாம் வாசகனை உள்ளுக்குள்ளார கொண்டு வராமல் தான் எடுத்துக்கிட்ட விஷயத்துக்கு நேர்மையாக அது எழுதணுங்கிறது தான் இலக்கியத்தில் மிக முக்கியமான ஒரு விதியாக நான் பார்க்குறேன். ஆனால் இந்த விதி சிறுவர் இலக்கியத்துக்குள்ளார பொருந்தாது. சிறுவர் இலக்கியத்துக்குள்ளார நீங்கள் என்ன எழுதணும் முடிவு பண்ண பிறகு முதல்ல உடைக்க வேண்டிய அடுத்த விஷயம் இந்த விதியை தான் உடைச்சிட்டு நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். இந்த விஷயத்தை எழுத போகிறேன், இந்த விஷயம் இது யாருக்காக எழுத போகிறேன், அந்த விஷயம் அவங்களுக்கு புரியணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இலக்கியத்தோட பெரியவர்களுக்கான இலக்கியத்தோட பேசிக்கான அந்த ரூலை உடைச்சிட்டு, ஆனால் அதில் இருக்கிற போல இலக்கிய பிரதியை இதுலேயும் உருவாக்குறதுங்கிறது ரொம்ப சொல்லும்போது ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், ஆனால் எழுதும்போது ரொம்ப 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 சிரமமான விஷயம். ஆனால் எஸ் பாலபாரதி அதை ரொம்ப எளிமையாக கடந்திருக்கார். இந்த புத்தகம் நீங்கள் வாசிக்கும் போது தெரியும், முன் திட்டமிட்ட ஒரு வாசகர்கள் இந்த வயதுலேருந்து இந்த வயதுக்குரிய நபரை தான் இந்த புத்தகம் வாசிக்க போகிறாங்கன்னு முடிவு பண்ணிட்டு எடுத்துக்கிட்ட விஷயத்தை எழுதுறார். ஆனால் அதை ஒரு இடத்துல கிராஸ் பண்ணி அது வேறொரு பிரதியாக நகர்ந்தது. அந்த ஆடியன்ஸையும் தக்க வச்சுக்கிறாங்க. இந்த பிரதி வேறொரு லேயர் அதுக்கு போகும்போது இது மிக அற்புதமான ஒரு இலக்கிய வடிவமாக அது மாறுது. அப்படியான ஒரு கிட்டத்தட்ட கத்தி மேல் நடக்கிற மாதிரியான இது. அதனால தான் திரும்ப தொடக்கத்தில் சொன்னது போல், மாதவன் தொடர் சொன்னது போல், சிறுவர்களுக்கு எழுதுவது என்பது எளிமையாக எழுதுவதில்லை, ரொம்ப சிரமமான விஷயம். எளிமையாக எழுதுவது மிக சிரமமான விஷயம். அதனால தான் சிறுவர்களுக்கு எழுதுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லி நான் இல்லை, உலகத்தில் உள்ள பல பேருமே அதான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த புத்தகத்தை பற்றியான ஒரு முக்கியமான சில விஷயத்தை நான் சொல்லிட்டு விடைபெறலான்னு நினைக்கிறேன். இந்த புத்தகம் கதையை நான் விளக்க போகிறதில்ல. இந்த புத்தகம் ஒருவேளை இங்கே இருக்கிற யாராவது வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வானம் பதிப்பகத்தோட நூல்வனம்னு இருக்கும், அந்த ஸ்டாலில் இருக்குது, அவசியம் வாங்க. ஏன்னா சமகால சிக்கல்களை பெரியவர்களுக்கான படைப்புகளில் கொண்டு வரதே அரிதாக இருக்குது. சமகால சிக்கல்களை எழுதும்போது இதுக்கு நம்ம தீர்வு சொல்லணுமா, இல்லை சிக்கல்கள் மட்டும் சொல்லிட்டு நகர்ந்துடணுமா, இப்படிங்கிற ஒரு தள்ளாட்டம் இருக்கு இல்லையா. அதனாலேயே பல பெரியவர்களுக்கான எழுத்தாளர்களே சமகால சிக்கல்களை தொடுறதுக்கு தயங்குறாங்க. அதை விட்டு நகர்ந்து வேறு வேறு விஷயங்களில் அவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க. சிறார் இலக்கியத்துக்குள்ளார அது எழுதுறதுங்கிறது இன்னும் கூடுதலான சவால் மிக்கது. அதை எஸ் பாலபாரதி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. நாளுக்கு நாள் குழந்தைகள் மீதான, குறிப்பாக பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைகள் அதிகரிச்சுட்டே வருது. அவர்களை எப்படி நாம் இந்த சமூகத்தில் மிக குறைவான இருக்கிற அந்த வன்முறையாளர்கிட்டேருந்து காப்பாற்றுறதுங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. எப்படி காப்பாற்றுறது? ஒவ்வொரு குழந்தைக்கும் நம்ம வகுப்பு எடுக்க முடியுமா? பள்ளிகளில் இதுக்கான சிறப்பு வகுப்புகள் நடத்தணும், போகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைகள்லாம் ஒரு பக்கம் போகட்டும். படைப்பாளியாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. பாலபாரதி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறது அந்த விஷயத்தை தான் தொட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். கொஞ்சம் பிசகுனாலும் தவறாக புரிஞ்சு கொள்ள மாதிரியான விஷயம் அது. ஆனால் அது ரொம்ப நேர்த்தியாக எழுதியிருக்காரு. இந்த புத்தகம் 3 அடுக்குகளில் இருக்கதா நான் பார்க்குறேன் எழுதப்பட்டதில். முதல் விஷயம், மரப்பாச்சிங்கிற ஒரு பொம்மை ஒரு பொண்ணுக்கு ஒரு சிறுமி கிடைக்குது.
அந்த மரப்பாச்சி பொம்மை அந்த பொம்மைக்கு ஒரு உயிர் வருது. அதை திகச்சு போகிறாங்க. அந்த அறிமுகம் ஒரு பகுதி, ஒரு அடுக்கு. 2வது அடுக்கு, மரப்பாச்சி கிடைச்ச அந்த சிறுமியோட தோழிக்கு ஒரு சிக்கல். பாலியல் ரீதியாக அவள் துன்புறுத்தப்படுகிறாள். அந்த சிக்கலை இந்த மரப்பாச்சி உதவியோடு தீர்க்கிறாங்க. அந்த சிக்கலுக்கு உள்ளான அந்த சிறுமிக்கு ஒரு விடுதலை கிடைக்குது. அதுக்கு அடுத்தது இந்த மரப்பாச்சி 3வது அடுக்கு, அதிலிருந்து அந்த மரப்பாச்சி வேறொரு இடத்துக்கு, வேறொரு சிறுமி கைக்கு போகுது. நான் இது ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் நான் சொல்கிறேன்னா, எடுத்துகிட்டு இருக்கிறது ரொம்ப 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 சென்சிட்டிவான விஷயம். அந்த விஷயத்தையே நீங்கள் திரும்ப திரும்ப விவரித்து எழுத ஆரம்பிச்சிங்கன்னா, படிக்கிற குழந்தைக்கு, படிக்கிற ஒரு நபருக்கு அந்த விஷயம் குறித்த ஒரு பயம் வந்துடும். சுற்றி இருக்கிற நபர்கள் மீதான ஒரு அவநம்பிக்கை வந்துடும், ஒரு வெறுப்பு வந்துடும். சக மனிதர்களோட பழகிறதையே அவர் வந்து தவிர்க்க நினைப்பாங்க. ஆனால் அதனால இது 3 அடுக்காக வந்திருக்கு. ஒரு அடுக்கு அறிமுகம்தான், 2வது அடுக்கு சிக்கலும், அந்த சிக்கலை தீர்த்துருச்சு. 3வது அடுக்கு வேறொரு இடத்துக்கு போகுது. இதில் அந்த நடு அடுக்கு இருக்கு இல்லையா, அதில் மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து கூர்மையாக பேசப்பட்டிருக்கு. அதனால் இது படிக்கிற ஒரு குழந்தை அந்த விஷயம் குறித்து பயப்பட மாட்டா. அது குறித்து ஒரு சின்ன தெளிவு கிடைக்கும் அவளுக்கு. இதை நம்ம வெளில சொல்லாமா, அப்பா அம்மாட்ட சொல்லலாமா, நண்பர்கள்ட்ட சொல்லலாமாங்கிற ஒரு சின்ன தயக்கம் இருக்கு இல்லையா, அந்த தயக்கத்தை உடைச்சிருது. சொல்லும் போது எளிமையாக இருக்கும், தயக்கத்தை உடைச்சிருது, அவ்வளோதானே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அந்த தயக்கம் உடைக்கிறதுனால தான் அந்த பெண் வந்து அந்த சிறுமிக்கு வந்து ஒரு விடுதலை கிடைக்குது, ஒரு ஆசுவாசமாகறா. அவள் கல்வியை எந்தவித இடையூறும் இல்லாமல் படிக்கிறா. அந்த தயக்கத்தை உடைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஓட்டப்பந்தயத்தில் முதல்ல நகர்ந்து ஓடிட்டோன்னா டக்குன்னு ஓடிடுவோம். ஓடுறதுக்கான அந்த முதல் இது இருக்கு இல்லையா, அதை கொடுக்கறது ரொம்ப. அதை போல தான் இந்த தயக்கத்தை உடைக்கிறதுக்கான வேலையை இந்த புத்தகம் வந்து ரொம்ப 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 பொறுப்போடும் அக்கறையோடும் சமூகத்தின் மீது இருக்கிற அன்போடும் செய்திருக்கு. ஏன் சமூகத்தின் மீதோட அன்போடு செய்திருக்குன்னா, குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிற நபர்கள் எண்ணிக்கை, மொத்த எண்ணிக்கையில் பார்க்கும்போது சிறுபான்மையர் தான், ரொம்ப குறைவான ஆட்கள் தான். அதை சொல்லி மற்றவர்கள் எல்லாரையும் அந்த குழந்தையை வெறுக்க வச்சிடாம செய்கிற அந்த பொறுப்பு இந்த எழுத்தாளருக்கு இருந்திருக்கு. அதுதான் இவ்வளோ தூரம் அதை கொண்டு வந்து சேர்த்துருக்கு. அந்த விஷயம் ரொம்ப சரியாக குழந்தைகளுக்கு வந்து போய் சேர்ந்துருக்கு. அவர் அண்ணனுக்கு வர்ற ஃபோன் கால் இதெல்லாம் அவர் சில விஷயங்களை பகிர்ந்துக்கும் போது, அவ்வளோ குழந்தைகள் பேசுகிறாங்கடா தம்பி அப்படின்னு சொல்லும்போது, இந்த விஷயம் போய் சேர்ந்துட்டேங்கிற ஒரு சந்தோஷம், அவர் அண்ணனோட புத்தகம் போய் சேர்ந்துருக்குங்கிறத தாண்டின ஒரு சந்தோஷம் என்னென்னா, இந்த விஷயம் ஒரு குழந்தைக்கு போய் சேர்ந்துருக்கு, ஒரு சிறுமிக்கு போய் சேர்ந்துருக்கு. இந்த கதையில் வர்ற மாதிரி, இந்த கதையில் வர்ற அந்த பொண்ணு போல யாருக்காவது ஒரு சிறுமிக்கு தயக்கத்தை இந்த புத்தகத்தை உடச்சிச்சுன்னா, இந்த புத்தகத்தோட வெற்றி வேறு எதுவுமே இருக்க முடியாது. அதை சரியாக அடையாளம் கண்டுக்கிட்டு பாலசாகித்ய அகாடமியில் இருக்கிற நடுவர்கள் இந்த புத்தகத்துக்கு ஒரு ஒரு கௌரவத்தை கொடுத்துருக்காங்க நான் நம்புகிறேன். மிக தகுதியான ஒரு புத்தகத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சரியான விருது அது. இது கொடுக்கப்படுறது மூலியமாக, நான் நல்ல புத்தகத்துக்கு கொடுக்கணும்னு எல்லாருமே, நான் இல்லை, பொதுவாக இங்கே ஏதாவது விருதுகள் கொடுக்கும்போது சில சச்சரவுகள் சண்டைகள்லாம் வரதுக்கு காரணம் என்னென்னா, நல்ல புத்தகத்தை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த புத்தகம் வேறு மொழிகளில் மொழிபெயர்த்து போகும் ஒரு விருது கிடைக்கும் போது. அப்படி போகும்போது இந்த புத்தகம் வந்து வேற ஒரு மலையாளத்தில், தெலுங்கில், கன்னடத்தில் எல்லாத்துலேயும் மொழிபெயர்த்து போகும்போது, அப்போ இவங்க பார்ப்பாங்க, தமிழில் இப்படியான நல்ல விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் சிறுவர் இலக்கியத்தில் பேசப்பட்டு இருக்கு அப்படின்னு அவங்க வந்து அதை புரிஞ்சுப்பாங்க. இங்கு நடக்கிற விஷயங்கள் குறித்த ஒரு நல்ல மதிப்பு அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் வந்து இது நல்ல புத்தகம், அதுக்காக விருது கொடுக்கப்பட்டிருக்கு, நாங்கள் சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நான் ஃபோன் பண்ணும்போது சொன்னேன், இந்த புத்தகத்துக்கு கிடைச்சது எங்களுக்கு வந்து 2-3 மடங்கு எங்களுக்கு அதிக சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன். அப்படியான ஒரு விஷயத்தை வந்து இது வந்து அவருக்கு இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி தள்ளியிருக்கு. நம்மளாம் சொல்லாமலேயே அவர் இன்னும் நிறைய எழுதுறதுக்கான தயாரிப்புகள் இருக்கிற அண்ணன் தான். இருந்தாலும் இத்தனை பேருடைய இதோடு சொல்கிறேன், இன்னும் பல புத்தகங்கள் இது போல் எழுதணும்னு
கேட்டுக்கிட்டு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பல பள்ளிகளில் இந்த புத்தகம் கொண்டு போய் சேர்த்த பொழுது வந்து பல குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகளும் இல்லை, ஆண் குழந்தைகளே வந்து வாய் திறந்த சம்பவங்கள் நிறையா இருக்குது. அது இங்கே இருக்கக்கூடிய பலருக்கும், குறிப்பாக எஸ் பாலபாரதி அண்ணனுக்கும் சரி, எனக்கும் சரி, நிறையா விஷயங்கள் வந்து தொடர்ந்து இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய உரையாடல் சம்பந்தமாக நிறைய பேச்சுகள் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு குழந்தைகள் மத்தியிலிருந்து. அந்த வகையில் மிகவும் முக்கியமான புத்தகம் மரப்பாச்சி சொன்ன ரகசியம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் வெற்றிச்செல்வன் அவர்களை அழைக்கிறேன். அன்பான நண்பர்களே, பால சாகித்ய விருதாளர்களுக்கான இந்த பாராட்டு அரங்கில் மேடையில் அமர்ந்திருக்கிற பாராட்டுக்குரிய எழுத்தாளர்களே, பாராட்டி மகிழும் நண்பர்களே, பார்வையாளர்களாக அமர்ந்து ஊக்கப்படுத்தி கொண்டு இருக்கிற சுவஞர்களே, முதற்கண் உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பிலே பால சாகித்ய விருதாளர்களுக்கான பாராட்டு விழா அரங்கு இது. புத்தக காட்சி தமிழ்நாட்டின் தலைநகரிலே நடக்கிறது. பல நூறு புத்தகங்கள், பல நூறு பார்வையாளர்கள், நூல்களை படிக்கிற பழக்கம் தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் கூடிக்கொண்டே இருக்கிறது என்பதன் அடையாளமாக கடைகளின் நூல்கள் வாங்கி மகிழும் நண்பர்கள் ஒரு மகிழ்ச்சியான நிலைதான். ஆனால் பொதுவாக நாம் இப்போது புத்தகங்களை படிப்பவர்களையெல்லாம் உற்று நோக்கினால் அவர்களில் மிக பலர் அவர்கள் குழந்தைகளாக சிறுவர்களாக இருக்கும்போது நூல்களை படிக்கிற, புத்தகம் வாசிக்கிற பழக்கத்தில் இருந்தவர்கள்தான். சிறுவத்தில் யாருக்கெல்லாம் படிக்கிற பழக்கம் இருந்ததோ அவர்கள் பெரியவர்களான பிறகும் கூட அதை தொடர்ந்திருக்கிறார்கள், அதை விரிவாக மாற்றி இருக்கிறார்கள். அந்த படிக்கிற பழக்கம் அவர்களின் வாழ்க்கையிலே பல உயர்வுகளையும் வெற்றிகளையும் வழங்கி இருக்கிறது. புத்தகம் படிப்பது என்பது மிகச் சிறப்பானது, நன்மை தருவது, இதையெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் புத்தகம் படிக்கிற பழக்கம் என்பது குழந்தை பருவத்தில் உருவாகும் பொழுது, சிறுவர்களாக இருக்கும்போது அவர்களுக்கு அது ஏற்படும் போதுதான் அது ஒரு தொடர்ச்சியை உருவாக்கும். நமக்கு நம்மளுடைய தமிழ் சமூகத்திலே நீண்ட நெடுங்காலமாக மக்களுக்காக எழுதுகிற வழக்கம் இருந்திருக்கிறது. இலக்கியம் கலைக்காகவா அல்லது இலக்கியம் இலக்கியத்திற்காகவா அல்லது மக்களுக்காகவா என்னும் பொழுது மக்களுக்காகத்தான். ஆனால் அது இலக்கியம் என்ற நிலைப்பாட்டோடு உயரிய நிலையில் என்ற உணர்வோடு எழுதி வந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாம் இப்போது இந்த ஒரு 20-30 ஆண்டு காலமான நம்மளுடைய தமிழ் வாசிப்பு உலகத்தை பார்க்கும் பொழுது அது ஒரு பக்கம் தேய்ந்திருக்கிற நிலையை பார்க்க முடிகிறது. அதற்கு காரணம் இங்கே இருக்கிற ஒரு சமூக மாற்றம்தான். கல்வியிலே ஏற்பட்டிருக்கிற மாற்றம், குழந்தைகள் தமிழை 2வது மொழியாக மட்டுமே படிக்கிற, ஒரு மொழி பாடமாக மட்டும் படிக்கிற நிலை, கல்வி முறை மாறி இருக்கிறது. வெறும் தேர்வுக்காக அல்லது ஒரு ஊதியத்திற்காக கல்வி என்ற நிலை மாறி இருக்கிற நிலை. கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைகளை பொது நூல்களை வாசிப்பதிலிருந்து படிப்பதிலிருந்து விலக்கி வந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் பாட நூல்களை படித்தால் போதும், அறிவு பெற வேண்டும், அதை பெற்றால் போதும் என்ற மனநிலை வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் இதேபோல் புத்தக காட்சியிலே பொதுவாக அந்த நூல்களை வாங்குகிற சிறுவர்களை பார்ப்போம். எப்படிப்பட்ட நூல்களை எல்லாம் குழந்தைகள் தேர்வு செய்கிறார்கள், எவற்றை விரும்புகிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும்போது ஒரு முறை ஒரு குழந்தை ஒரு புத்தகத்தை எடுத்து படிப்பதற்காக ஆர்வமாக அதை திருப்பி கொண்டு, அம்மா இந்த புத்தகத்தை எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு கேட்குறா. அப்போ அவங்க அம்மா அந்த புத்தகத்தை பார்க்குறாங்க. பார்த்த உடனே பக்கத்துக்கு 4 வரி கூட கிடையாது, இதை வாங்கி நீ என்னத்தை படித்து தெரிஞ்சுக்க போகிற, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, இந்த உனக்கு ஒரு டிக்ஷனரி வாங்கி தரேன் அப்படின்னு வாங்கி கொடுக்குறாங்க. அதாவது அகராதி வேண்டும் தான் குழந்தைக்கு, அவள் படிப்பதை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு. ஆனால் படிப்பதே அகராதியாக இருந்தால் அந்த குழந்தை எதை போய் அறிந்து கொள்ளப் போகிறது என்பதுதான் இன்றைய நிலை. எனவே இப்படித்தான் பெரியவர்களுடைய பார்வை சிறுவருக்கான நூல்கள் வேண்டுமா என்ற நிலையில் இருக்கிறது. இன்னொரு பக்கம் இயல்பாகவே அவருடைய கல்வி முறை, இன்றைய கல்வி முறை குழந்தைகளை அவர்களுடைய வாசிப்பு உலகத்திலிருந்து தூக்கி எறிந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து ஒரு மாறிய நிலையாக
தோழர்கள் சுட்டிக்காட்டியதை போல ஒரு அண்மை 10 ஆண்டுகளாக குழந்தைகளுக்கு என்று தேர்ந்தெடுத்த நூல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலைதான். அந்த குழந்தைகளுக்காக எழுதுவது என்பது தோழர் சரவணன் சொன்னதைப் போலவே மிகவும் ஒரு மெனக்கெடுகிற ஒரு நிலைதான். அதுவும் கூட குழந்தைகளுக்கு எழுதுவது எளிமையானதுதானா என்றால் எளிமையானது தான் என்று பழைய பஞ்சதந்திர கதைகளையும் பழைய கதைகளையெல்லாம் அப்படியே எழுதி கொண்டு இருக்கிற ஒரு உலகம் இருக்கிறது. இத்தனை நூல்களை எழுதிவிட்டோம், இவ்வளவு படங்களை போட்டு இவ்வளவு நூல்களை வந்துவிட்டன என்று சொல்லிக்கொண்டு இவ்வளவு சிறாருக்கான நூல் உருவாக்கிவிட்டோம் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இருப்பதை அப்படியே தருவது என்பது எளிமையானது தான். ஆனால் ஒரு அரிய செய்தியை, ஒரு புதிய செய்தியை குழந்தைகளுக்கு ஏற்றது போல எளிமையாக தருவது என்பது ஒரு அருமையான செயல், ஒரு மெனக்கெடுகிற ஒரு கடுமையான சிக்கலான ஒரு உழைப்பு தான். எனவே அந்த இடத்திலே இப்போது குழந்தைகளுக்கான நூல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு புதிய நம்பிக்கை மீண்டும் பிறக்கிறது. தமிழ் சிறார் இலக்கியத்திலே கொடிகட்டி பறந்த காலம் ஒன்று இருந்தது. மீண்டும் அதை நோக்கிய ஒரு மலர்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. அப்படி வருகிற இடத்திலே குழந்தைகளுக்கான நூல்களை குழந்தைகள் அவர்களாகவே அவற்றை கண்டுபிடிப்பதோ அல்லது கையிலே பெறுவதோ என்பதோ மிகவும் எளிமையான ஒன்றில்லை. நான் முன்னர் சொன்னது போல ஒரு குழந்தை ஒரு புத்தகத்தை தேர்வு செய்வதற்கு அதற்கான சுதந்திரம் குழந்தைக்கு முழுமையாக இல்லை. முதலில் அந்த நூலை பார்ப்பதற்கான வாய்ப்பே அந்த குழந்தைக்கு கிடைத்தது. அதுபோல் சில குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் புத்தக காட்சிக்கு வருகிற குழந்தைகளே மிக 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 குறைவானவர்கள்தான். அதில் பார்த்து பெற்றோர் அவர்கள் மட்டுமே வந்து, தந்தை மட்டுமே வந்து, அங்கு பணிக்கு செல்கிற தந்தை அதில் பகுதி நேரமாக இங்கே வந்து தனக்கான நூலை வாங்கி கொண்டு தன்னுடைய குழந்தைக்கும் 1-2 நூலை அவராகவே தேர்வு செய்கிற இடம் என்பதுதான் மிகவும் இலகுவாக இயல்பாக இருக்கிற ஒன்றாக இருக்கிறது. எனவே குழந்தை தானாக தேர்வு செய்கிற இடம் மிகவும் குறைவு. அதிலும் கூட அப்படி அந்த குழந்தை அந்த நூலை பெறுகிறதற்கான வாய்ப்புகள் என்பது இதுபோல் புத்தக காட்சிகள், பள்ளி ஆசிரியர்கள், நூலகங்கள் இவைத்தான் புத்தகங்களை குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும், செய்கிற வாய்ப்புகளில் இருக்கிறார்கள். அப்படி செய்து அந்த நூல்கள் குழந்தைகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் அப்படி கிடைத்த நூல் குழந்தைக்கு பிடித்தமானதாக இருக்க வேண்டும். அதற்கு முன்னால் குழந்தைக்கு அறிமுகம் செய்பவருக்கு பிடித்தமானதாக இருக்க வேண்டும். ஏன்னா யாரெல்லாம் குழந்தைக்கு அதை கொண்டு போகிறாங்களோ அவங்க இந்த நூல் குழந்தைக்கு பயன்படுமா என்று அவர்கள் பார்வையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அது குழந்தைக்கு பயனுடையதாக இருந்தால் மட்டும்தான் எடுத்து செல்வார்கள். பயன் என்று அவர்கள் கருதுவது குழந்தைக்கான ஒரு அறிவையோ அல்லது அறிவுறுத்தலையோ தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஒரு நூல் குழந்தை படிக்கிற ஒரு நூல் என்பது குழந்தைக்கு ஒரு செய்தியை அல்லது ஒரு அறிவை அதை தர வேண்டுவதாக இருக்க வேண்டுமா என்றால் அப்படி இருப்பதாக இருக்கலாம். குழந்தைக்கு தேவை என்பது குழந்தைக்கான மகிழ்ச்சி, குழந்தைக்கு அதனூடான ஒரு இந்த உலகத்தில் அவர்கள் நினைக்கிற ஒரு அன்பு உலகத்தில் பங்கேற்கிற ஒரு உணர்வு, இவைத்தான் முதன்மையானது. ஆனால் பெற்றோரும் பெரியோரும் எதிர்பார்க்கிற அந்த செய்தியும் வேண்டும். அதனோடு குழந்தைகள் விரும்புகிற அந்த மகிழ்வான உலகத்தையும் அறிமுகம் செய்ய வேண்டும் என்பதுதான். இவற்றை இரண்டையும் தருவதாக ஒரு படைப்பாளி உருவாக்குவது என்பது மிகவும் மெனக்கெடுகிற ஒரு செயல். சரி, இப்படியெல்லாம் குழந்தைகளுக்கான நூல்கள் வேண்டுமா? இப்படி நூல்களை எழுதியவர்களை நாம் பாராட்டி மகிழ்கிறோமே, இது வேண்டுமா என்றால் குழந்தைகளுக்கு இது வேண்டும், கட்டாயம் தேவைதான். நாம் முன்னால் எண்ணி பார்த்ததை போல இன்றைய உலகம் கல்வி என்ற பெயரிலே குழந்தைகளுடைய உலகத்தை ஒரு அறிந்து கொள்கிற ஒரு உலகமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது. நீ எவ்வளவு தெரிந்து கொண்டிருக்கிறாயோ அவ்வளவு பெரிய அறிவாளி என்று ஒரு மாயையை உருவாக்குகிற உலகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில், இந்த சூழலில் குழந்தை வெறுமனே அறிந்து கொண்டிருக்கிற அதுதான் அறிவு என்ற மாயை கட்டுப்படுகிற ஒரு நிலையில் குழந்தையினுடைய குழந்தமை இங்கு கொஞ்சம் கொஞ்சமாக புறக்கணிக்கப்படுகிறது. குழந்தை இயல்பிலேயே ஒரு தேடுதலோடும் அன்போடும் சிந்திக்கிற ஒரு கற்பனை உலகத்திலே பறந்து கொண்டிருப்பவர். அப்படி இருக்கிற ஒரு குழந்தை இந்த கல்வி என்ற பெயரிலே அவருடைய கற்பனை சிறகுகள் எல்லாம் முறிக்கப்படுகின்றன. முதலிலே பள்ளி சூழலிலே பல பள்ளிகளில் நாம் பார்ப்பதெல்லாம் எந்த கேள்வியும் கேட்காமல் வாயை மூடிக்கொள். இதனால் பல பள்ளிகளிலே பல ஆசிரியர்களால் சொல்லப்படுகிற சைலண்ட் என்பதுதான். குழந்தைக்கான அடிப்படை என்பது
கேட்பதுதான். கேட்பது என்றால் காதுகளில் கேட்பதல்ல, வாயை திறந்து இது ஏன், இது எப்படி, ஏன் இப்படி, நாங்கள் மட்டும்தான் இதை செய்யணுமா என்பது தான். எங்கள் பள்ளியிலே ஒரு சூழலிலே வகுப்பிலே ஒரு சின்ன அமைதிக்கான ஒரு சின்ன சிக்கலாக பார்க்கிறது என்று குழந்தைகளெல்லாம் சொன்னோம். கொலுசெல்லாம் போட்டுட்டு வரக்கூடாது என்று குழந்தைகளிடம் ஒரு அறிவுறுத்தலை சொன்னோம். நாளையிலேருந்து யாரும் போட்டு வரக்கூடாது, உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி அதை கழட்டி வச்சிடணும் அப்படின்னு சொன்னோம். அடுத்த நாள் பள்ளிக்கு வந்தபோது ஒரு குழந்தை சல் 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 என்று கொலுசுகளோடு நடந்து வந்தார்கள். அவரை சிரிப்போடு பார்த்தேன், நான் கேட்கக்கூட இல்லை. உடனே அந்த குழந்தை கேட்டா, நீங்கள் எங்களெல்லாம் கொலுசு போடக்கூடாதுன்னு சொன்னீங்க, அங்கே பாருங்கள் ஆசிரியர் போட்டு வராங்க, அவங்க போட்டுட்டு வரலாமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த கேட்கிற அந்த விடுதலை தான் குழந்தையினுடைய கல்வியை நடத்தி கொண்டிருப்பது, அறிவு கண்ணை திறப்பது. ஆனால் இன்றைய கல்வி உலகம் அதையெல்லாம் முடக்கி போட்டு இருக்கிறது. எனவே குழந்தைகள் அந்த கேள்வி கேட்கிற நிலையே இல்லாததால் குழந்தைகளுடைய கற்பனை எல்லாம் முடக்கி போட்டு இருக்கிறது. இந்த இடத்தில்தான் குழந்தைகளுடைய கற்பனை சிறகுகள் விரிப்பதற்கு, அவர்களுடைய கற்பனை சிறகுகள் விரித்து ஏன் எப்படி, ஏன் இப்படித்தான் இருக்க வேண்டுமா என்ற தொடரும் வினாக்கள் தான் அவர்கள் புதிதை படைப்பவர்களாக மாற்றுகிறது. இந்த படைப்பை உருவாக்குவதற்கு, படைப்பாளிகளாக அவர்கள் மாற்றுவதற்கு கற்பனை வேண்டும். அந்த கற்பனை உலகத்தில் அவர்களை கொண்டு செல்வதையெல்லாம் இந்த கதைகளும், குழந்தைகளுக்கான பாடல்களும், நாடகங்களும், அவர்களுடைய சொல்லாடல்களும் தான். எனவே இந்த குழந்தைகளுக்கான படைப்புகள் என்பது மிகவும் முக்கியமானது. எனவேதான் எப்படி பெரியவர்களுக்கான பல இலக்கிய அமைப்புகள் இருக்கிறதோ அதேபோல் குழந்தைகளுக்கான எழுத்தாளர் சங்கம் நீண்ட நெடுங்காலமாக சிறப்பாக செயல்பட்டு வந்தது. மீண்டும் அப்படி ஒரு அமைப்பு வேண்டும் என்பதற்காக குழந்தை சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தை வடிவமைத்து அவற்றின் மூலமாக இந்த மிகச் சிறப்பான நிகழ்ச்சியை நாங்கள் முன்னெடுத்து இருக்கிறோம். இந்த பபாசி இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு துணை நின்று மிக சிறப்பாக இதை நடத்துவதற்கு துணை நின்று இருக்கிறார்கள். இதில் அரசும் கூட மிக சிறப்பாக பல்வேறு துறையில் பணியாற்றி கொண்டு இருக்கிற எழுத்தாளர்களுக்கெல்லாம் விருதுகளை கொடுத்து சிறப்பித்து கொண்டிருக்கிற அரசுகளும் கூட சிறாருக்காக, குழந்தைகளுக்காக எழுதுபவர்களையும் நாம் சிறப்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை உணர்ந்து அண்மை ஆண்டுகளாக அவர்களையும் பாராட்டி வந்திருக்கிறார்கள். அந்த களத்திலே இப்போது பாராட்டுக்குரியவர்களாக மரப்பாச்சி சொன்ன கதை என்ற இலக்கியத்திற்காக எஸ் பாலபாரதி அவர்கள் விருது பெற்றிருக்கிறார்கள். அவர்களை நாம் அனைவரும் கைத்தட்டி நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவித்து வாழ்த்தி மகிழ்வோம். அதுபோல குழந்தைகள் அம்மாவுக்கு சொன்ன உலகத்தின் முதல் கதை என்ற நூலை எழுதிய மு முருகேஷ் அவர்கள் விருதை பெற்று நம் அனைவருடைய பாராட்டுகளை பெற்றிருக்கிறார்கள். நாம் அவர்களை வாழ்த்துவதன் மூலமாக, இப்படி சிறார் இலக்கியங்களை, இலக்கிய ஆளுமைகளை எல்லாம் வாழ்த்துவதன் மூலமாக இன்னும் நிறைய சிறார் இலக்கியங்கள் மலரும், சிறார் எழுத்தாளர்கள் மலர்வார்கள். அதன் மூலமாக இன்றைய குழந்தை உலகம் மகிழ்வானதாக, மிகச்சிறந்த கற்பனை உலகில் பரப்பதாக, புதிய படைப்பாளிகளாக உருவாகிற ஒரு உலகமாக மாறும். அதை நோக்கி நாம் நகர்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க எழுத்தாளர் மற்றும் பத்திரிகையாளர் ஆதிவள்ளியப்பன் அவர்களை அழைக்கிறேன். நம்ம எல்லோருமே சின்ன வயசில் நிச்சயமாக எனக்கு முன்னாடி பேசினவங்க குறிப்பிட்ட மாதிரி சிறார் இலக்கியம் படித்து இல்லை சிறார் இதழ்கள் படித்து தான் வாசிப்பு பழக்கத்தை வளர்த்துட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கி கடந்த ஒரு 10-20 ஆண்டுகளாக அந்த பழக்கம் பழைய மாதிரியே தொடரலை அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் நிறையா தெரியுது. இது ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு சிக்கல். கல்வி முறை சார்ந்த சிக்கல் மட்டும் இல்லாமல் பொதுவாக அறிவு சார்ந்து செயல்படக்கூடிய ஒரு மண்ணில் நம்ம வாழ்கிறோம். அந்த தொடர்ச்சி இப்போ விட்டு போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சிக்கல். அதனால சிறார் வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாகுது. அதை குழந்தைங்களே யோசிக்க முடியாது, பெரியவங்களான நாம் தான் யோசிக்கணும். நிச்சயமாக நமக்கு அந்த ஒரு சின்ன பொறுப்புணர்வு நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாராட்டு விழா இன்னும் ரொம்ப முக்கியமான ஒன்றா மாறும். ஆனால் சமீப ஆண்டுகளில், ஒரு கடந்த 4-5 ஆண்டுகளில் சிறார் இலக்கியம் தமிழில் பேசப்படக்கூடிய ஒன்றா மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இன்றைக்கி இங்கே கூடியிருக்கக்கூடிய பாராட்டு விழா மாதிரி பால சாகித்ய விருது இல்லை யுவ புரஸ்கார் விருது மாதிரியான படைப்புகள் பெறும் பொழுது அது சார்ந்த ஒரு பேச்சு அதிகமாகுது. அந்த படைப்புகள் சார்ந்து, அந்த படைப்பாளிகள் சார்ந்து நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறோம்.
இது வந்து இன்னும் நிறையா விரிவடையணும். சென்னை புத்தக காட்சி மாதிரியான ஒரு பொது மேடையில் சிறார் இலக்கியம் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம்தான் பேசப்பட ஆரம்பிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெரிய அளவில் வந்து பேசப்பட ஆரம்பிச்சிருக்கு. இது முக்கியமான ஒரு மாற்றம். இந்த நேரத்தில் வந்து கடந்த ஆண்டு பால சாகித்ய விருது பெற்ற எஸ் பாலபாரதிக்கும் இந்த ஆண்டு பால சாகித்ய விருது பெற்றிருக்கக்கூடிய முருகேஷ் அவர்களுக்கும் சக எழுத்தாளனாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாராட்டு விழாவை ஒரு பொது மேடையில் ஏற்பாடு செஞ்சுருக்கக்கூடிய தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இப்போ எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருமே வந்து சிறார் இலக்கியம், கல்வி இதை மையப்படுத்தி பேசினாங்க. நான் வந்து கொஞ்சம் நம்மளுடைய இலக்கிய தொடர்ச்சி அடிப்படையில் சிறார் இலக்கியத்தை எப்படி அணுகலாம் அப்படிங்கிறதுக்கான சில உதாரணங்களை மட்டும் சுட்டி காட்டலாம்னு நினைக்கிறேன். தீப்பெட்டி போல என் கவிதை ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டும்னு ஆசைப்பட்டவர் வந்து பாரதியார். அவருடைய 100வது நினைவு ஆண்டு இது. பாரதியார் வாழ்ந்த காலத்தில் அவருடைய கனவு வந்து நிறைவேறலை. ஆனால் அவர் படைத்த கவிதைகள் ஒவ்வொன்றுமே வந்து சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொல் புதிது, சோதிமிக்க நவக்கவிதை, எந்நாளும் அழியா மகா கவிதை. அப்படியா வந்து இன்றைக்கும் அவர் இறந்து 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் பாரதி வந்து இல்லாத இடம் தமிழ்லையோ இல்லை தமிழ்நாட்டிலையோ இன்றைக்கி வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. அது வந்து ஒரு திரைப்பட பாடலாக இருக்கலாம், ஒரு தலைப்பாக இருக்கலாம், ஒரு பத்திரிகையில் வரக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கலாம். எங்கெங்கேயும் வந்து பாரதியோட வார்த்தைகள் வந்து அழிக்க முடியாததான் நிரந்தரமாக வந்து நம்மள்கிட்ட இருக்குது. அதே மாதிரி சிறுகதை சாதனையாளர் புதுமைப்பித்தன் எழுதின மொத்த கதைகளே வந்து 200க்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அவருடைய சிறுகதை தொகுப்பு வந்து இந்த புத்தக காட்சியில் 1000 கணக்கில் வந்து விற்றுக்கிட்டு இருக்கு. அவர் இறந்து வந்து கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. வறுமையும் நோயும் பீடித்திருந்தப்போ கூட அமரத்துவம் நிறைந்த சமூகத்தை பகடி செய்யக்கூடிய, நம்ம மனசை உழுக்கக்கூடிய கதைகளை வந்து புதுமைப்பித்தன் வந்து நமக்கு தந்துட்டு போயிருக்காரு. 2 பேருமே, பாரதி ஆகட்டும் புதுமைப்பித்தன் ஆகட்டும், பெரிய வசதியோடு வாழ்ந்தவங்க இல்லை. பாரதியார் நினச்சிருந்தா வேறு ஏதாவது ஒரு நல்ல தொழில் செஞ்சு தன்னோட வாழ்க்கையை வந்து நடத்தியிருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. அவர் வந்து எமக்கு தொழில் கவிதை அப்படின்னு சொல்லி நாட்டுக்குழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல் அப்படிங்கிறத வெறுமன கவிதையாக மட்டும் எழுதி வைக்கல. தன்னோட வாழ்க்கையோட ஒவ்வொரு கணத்தையும் அதுக்காக வந்து அவர் வந்து சமர்ப்பணம் பண்ணார். இன்றைக்கி வந்து நம்ம சோறாமல் இருக்கிறதுக்கு பாரதியோட கவிதைகள் வந்து ஒரு உரமாக வந்து நமக்கு திகழுது. புதுமைப்பித்தனும் அதே மாதிரி சினிமாவுக்கு எழுதி வந்து சம்பாரிச்சிருக்கலாம், நல்ல வாழ்க்கையை வந்து அமைச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் 2 பேருமே அப்படி செய்யலை. பாரதியார் வந்து 39 வயசில் இறந்துட்டார். புதுமைப்பித்தன் 42 வயசில் வந்து காசு நோயால் வந்து மறைஞ்சு போகிறாரு. இன்னைக்கு பாரதி மாதிரியோ இல்லை புதுமைப்பித்தன் மாதிரியோ வசதி இல்லாமையோ இல்லை காசு நோய் மாதிரியான நோய்களுக்கு மருந்தல்ல இல்லாமையோ வந்து நம்ம யாருமே வந்து வாடலை. நமக்கு அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய ஒரு காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதே மாதிரி பாரதியோ புதுமைப்பித்தனோ வந்து எந்த பெரிய விருதுகளையும் பெறலை. அதுக்காக வந்து அவங்க எழுதலை, அதை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை. இன்னைக்கு நல்ல படைப்புகளை அங்கீகரிக்கக்கூடிய விருதுகள், அந்த படைப்புகளை பரவலாக அறிமுகப்படுத்தக்கூடிய, எடுத்துகிட்டு போகக்கூடிய ஆசிரியர்கள், பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இத்தனை வசதிகள் இருக்கும் பொழுது பாரதிக்கோ புதுமைப்பித்தனுக்கோ கிடைக்காத பல விஷயங்கள் நம்ம கையில் ரொம்ப அணுகக்கூடிய ஒரு தொலைவில் இருக்கும் பொழுது நம்மளுடைய படைப்புகள், குறிப்பாக சிறார் இலக்கியம் வந்து எப்படி இருக்கணும்? அது வந்து நம்ம அடுத்த தலைமுறையை வளர்த்தெடுக்கக்கூடிய, உரமூட்டக்கூடியதாக இருக்கணும். அப்படி தானே நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். பொதுவாக மனிதர்கள் காலத்தோட கலந்துறது வந்து ரொம்ப இயல்பான ஒரு விஷயந்தான். காலத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சாத்தியம் வந்து மனிதர்களுக்கோ எந்த உயிரினத்துக்குமோ கிடையாது. ஆனால் நம்மளுடைய படைப்புகள் அப்படி நிற்கிறதுக்கான ஒரு சாத்தியம் உலகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது வந்து நம்ம அறிவு மூலமாக, நம்ம கண்டுபிடிச்ச இலக்கியம், எழுத்து மூலமாக சாத்தியப்படும். இந்த மாதிரி நம்மளையும் தாண்டி நிற்கக்கூடிய படைப்புகளுக்கு தேவையான ஒரு உழைப்பை, நம்ம குழந்தைகள் மேலான ஒரு அக்கறையை, தீவிரத்தை, ஒரு பொறுப்புணர்வை வந்து சிறார் இலக்கியம் வந்து தங்களோட படைப்பில் வந்து சிறார் இலக்கியவாதிகள் அவர்கள் எழுதக்கூடிய படைப்புகளில் வெளிப்படுத்தணும் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்குறேன். போன தலைமுறையை சேர்ந்த சிறார் இலக்கியவாதிகள் வந்து குழந்தைகள் வந்து நேர்மையானவர்களாக இருக்கணும், ஒழுக்கமானவர்களாக இருக்கணும், பெரியோர் சொல் மதித்து கேட்பவர்களாக இருக்கணும், நல்லவர்களாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க.
அந்த நோக்கத்தோடு தான் வந்து அவங்களுடைய பாட்டாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும், எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் போன தலைமுறை சிறார் இலக்கியவாதிகள் அப்படி தான் வந்து எழுதினாங்க. நிறையா வந்து நமக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது. சிறார் இலக்கியம் அப்படிங்கிறது வந்து கவிமணியில் ஆரம்பித்து நவீன சிறார் இலக்கியத்துக்கு தூரன், அழவள்ளியப்பா, கண்ணன் ஆசிரியர் ஆர்வி, தம்பி சீனிவாசன், முல்லை தங்கராசன், கல்வி கோபாலகிருஷ்ணன், பூவண்ணன், வாண்டு மாமா, ரேவதி, இந்த மாதிரி வந்து பல எழுத்தாளர்கள் இவங்க வந்து பெரியவர்களுக்காக கிட்டத்தட்ட எழுதவே இல்லை, ரொம்ப குறைவாக தான் எழுதியிருக்காங்க. தங்களோட வாழ்க்கையை முழுக்க முழுக்க வந்து சிறார் இலக்கியத்துக்கே வந்து அர்ப்பணித்தவங்க பல பேர். அதில் அழவள்ளியப்பாவும் வாண்டு மாமாவும் சிறார் இலக்கிய வளர்ச்சிக்காகவே தங்களுடைய முழு வாழ்க்கையும் வந்து செலவிட்டவங்க. பல படைப்புகள் அவங்க வந்து எழுதாத விஷயங்களே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி குழந்தை எழுத்தாளர் சங்கத்தை தோற்றுவிச்சு குழந்தை இலக்கிய வளர்ச்சிக்காக தங்களோட வாழ்க்கை முழுக்க வந்து அரும்பாடுபட்டவர் அழவள்ளியப்பா. வாண்டு மாமாவும் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான புத்தகங்களை, வரலாறு, அறிவியல், கதை, பொது அறிவு, அந்த மாதிரி வந்து அவர் தொடாத துறையே இல்லை. இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய வளமான ஒரு பாரம்பரியம் வந்து நமக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து சிறார் இலக்கியத்தோட புரிதல் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, சமூகத்தில் எல்லாருக்கும் வந்து கல்வி கிடைக்கணும். நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு வந்து நமக்கானதாக மட்டும் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும். தனக்கு கிடைச்ச ஒரு வசதி வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும். மனிதர்களையோ உயிரினங்களையோ வந்து வேறுபாடாக நடத்தக்கூடாது. எல்லாரையும் சமமாக மதிக்கணும், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம பெரியவங்களுக்கான இலக்கியத்தில் மட்டும் இல்லாமல் சிறார் இலக்கியத்திலையும் வந்து அந்த அம்சங்கள் வந்து இன்றைக்கி கவனம் பெற ஆரம்பிச்சிருக்கு. சமூகத்தில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வு, இதை வந்து பெரியவங்களுக்கு மட்டும்தான் இலக்கியங்கள் காலங்காலமாக வலியுறுத்திட்டு வருது. அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. எந்த விதமான வன்முறை, அது குழந்தைகள் மேலான வன்முறையாக இருக்கலாம், உயிரினங்கள் மேலான வன்முறையாக இருக்கலாம், இல்லை வந்து இயற்கைக்கு எதிரான ஒரு வன்முறையாக இருக்கலாம். எந்த ஒரு விதமான வன்முறையும் மனிதர்கள் வந்து செலுத்தக்கூடாது. இந்த மாதிரியான விழுமியங்கள் வந்து இன்றைக்கி சிறார் இலக்கியத்தில், தமிழ் சிறார் இலக்கியத்திலே வந்து பேசப்பட ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில் வந்து பாலபாரதி எழுதின மரப்பாச்சி சொன்ன ரகசியம், விஷ்ணுபுரம் சரவணன் சமீபத்தில் எழுதி இந்த புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கக்கூடிய நீலப்பூ, கோமாக்கோ இளங்கோ எழுதின சஞ்சீவி மாமா, விழியன் எழுதின மலைப்பூ, உதயசங்கரோட மாய கண்ணாடி, இந்த மாதிரி பல படைப்புகள் வந்து எந்த விஷயம்லாம் குழந்தைங்களுக்கு பேசலான்னு நம்ம ஒரு தயக்கத்தோடு இருக்கிறோமோ எல்லா விஷயத்தையும் குழந்தைகள்கிட்ட பேசணும், அப்போ தான் வந்து ஒரு சரியான சமூகத்தை நம்ம வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிற கோடிட்டு காட்டுற மாதிரியான படைப்புகள் இன்றைக்கி தமிழ்லேயே வந்து வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. மற்றொரு பக்கம் வந்து யூமா வாசுகியும் உதயசங்கரும் நம்மளுடைய சகோதர மொழியான மலையாளத்திலேருந்து பல படைப்புகள், நூற்றுக்கணக்கான படைப்புகளை, தரமான படைப்புகளை வந்து தமிழுக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து இந்த படைப்புகளை ஊக்கப்படுத்துறது மாதிரியாக நம்மளுடைய தமிழ்நாடு அரசு கல்வித்துறை, ஆசிரியர்கள், பெற்றோர், கதை சொல்லக்கூடிய, கதை எழுதக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே வந்து சிறார் இலக்கிய படைப்புகளை ஒவ்வொரு இடத்துக்கும், அவங்களால முடிஞ்ச இடத்துக்கு எல்லாத்துக்கும், அவங்களுடைய குழுவாக இருக்கலாம், அவங்களுடைய வகுப்பாக இருக்கலாம், அவங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கலாம், எடுத்துகிட்டு போகிற வேலையை வந்து நிறையா செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்குது. இந்த மாதிரி வந்து அடுத்த கட்டத்துக்கு தமிழ் சிறார் இலக்கியம் நகர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான அறிகுறிகள் ரொம்ப வலுவாகவே வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வந்து இப்போ இந்த மேடைக்கு பக்கத்திலே வந்து நம்மளுடைய பொருணை நாகரிகத்தோட பெருமைகளை விளக்கக்கூடிய ஒரு அரங்கம் இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நாகரிகங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய எழுத்து வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி வந்து தமிழ் சமூகத்துக்கு உண்டு அப்படிங்கிற பெருமை வந்து நமக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த பெருமையோட, அந்த வளத்தோட தொடர்ச்சியாக தான் வந்து பாரதி, புதுமை பித்தன் மாதிரியான மேதைகள் வந்து கடந்த நூற்றாண்டில் தோன்றினாங்க. அவங்க உருவாக்கின படைப்புகள், இலக்கியங்கள், அவங்க உயர்த்தி பிடித்த விழுமியங்கள், அது எல்லாமே வந்து சிறார் இலக்கியத்துக்கும் நமக்கு வரணும். ஒரே ஒரு சின்ன கலீல் ஜிப்ரான் சொன்ன ஒரு சின்ன கவிதை வரிகளை மட்டும் சொல்லி என்னுடைய பேச்சை வந்து நிறைவு செய்கிறேன். உங்கள் குழந்தைகள் உங்களின் குழந்தைகள் அல்ல, காத்திருக்கும் எதிர்கால வாழ்வின் மகன் மற்றும் மகள் அவர்கள். நீங்கள் அவர்களைப் போல் ஆவதற்கு உழையுங்கள், நீங்கள் அவர்களைப் போல் ஆவதற்கு உழையுங்கள், ஆனால் அவர்களை உங்களைப் போல் ஆக்கிவிடாதீர்கள், அவர்களை உங்களைப் போல் ஆக்கிவிடாதீர்கள். வாழ்க்கை பின்னோக்கி பயணிப்பதில்லை, கடந்த காலத்தில் சுணங்கி கிடப்பதும் இல்லை.
இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு இந்த மேடையில் கூடியிருக்கக்கூடிய விஷயத்திற்கான ஒரு சுருக்கமாக 4-5 வரிகளில் சொல்லதாக இருந்தால் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். வாய்ப்பளித்தவங்களுக்கு நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். மிக்க நன்றிண்ணே. அடுத்ததாக ஏற்புரைக்கு போவதற்கு முன் விருதாளர்களுக்கு விருது பெற்றவர்களுக்கு சிறப்பு செய்தல். தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பாக வெற்றிச்செழியன் அவர்கள் எஸ் பாலபாரதி அவர்களுக்கு சிறப்பு செய்வார். அனைவருக்கும் அன்பான வணக்கம். அதிக நேரம் பேசப்போவதில்லை, பேசுவதற்கான சூழலும் இல்லை. அடுத்ததாக சிறப்பு நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன. இருந்தாலும் கூட தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர் சங்கத்தின் சார்பாக பால சாகித்ய புரஸ்கார விருது பெற்றமைக்கான பாராட்டு விழாவை ஒரு பொது மேடையில் நடத்துவதற்கு அவர்கள் முன்னெடுத்ததற்காகவே முதலில் எழுத்தாளர்கள் சார்பாகவும் குழந்தைகள் சார்பாகவும் நன்றி சொல்ல வேண்டும். அடுத்ததாக மேடையில் என் மனசுக்கு நெருக்கமான நண்பர்களும் எதிரே என் தந்தையை ஒத்த ஹைக்கூ கவிதைகளை எங்கள் கைகளில் தந்த மூத்த கவிஞர் ஓவியர் அமுதபாரதி, அன்பு தம்பி தமிழ்மதி உள்ளிட்ட அவையினரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த மேடையில் நிற்கிற இந்த கணத்தில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு எனது நினைவுகள் செல்கின்றன. சென்னையில் நடைபெறுகிற இந்த சென்னை புத்தக கண்காட்சியில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு காயிதே மில்லத் கல்லூரியில் நடந்த அந்த புத்தக கண்காட்சியை பார்த்து எப்படி பிரமித்து போய் நின்றேனோ அதே போலதான் இந்த 45வது சென்னை புத்தக கண்காட்சியிலும் ஒரு மாணவனாக நான் பிரமித்து போய் நின்று பார்த்து கொண்டிருக்கிறேன். வேறு எந்த எழுத்தாளர்களுக்கும் கிடைக்காத ஒரு பெருமையும் மகிழ்ச்சியும் எனக்கு உண்டு. காரணம், 2020ஆம் ஆண்டு பாலபாரதி எழுதிய மரப்பாச்சி சொன்ன ரகசியம் புத்தகத்திற்கு விருது கொடுத்த போது எனக்கே விருது கொடுத்தது போல நான் பெருமிதம் அடைந்தேன். 2021ஆம் ஆண்டு நான் எழுதிய அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை புத்தகத்திற்கான விருது எனக்கே கிடைத்த போது அந்த விருதையும் என்னோடு சேர்த்து என்னோடு எழுதி கொண்டிருக்கிற சக நண்பர்களுக்கும் கிடைத்த விருதாக மகிழ்ந்தேன். அப்படி 2 ஆண்டுகளில் தொடர்ந்து விருது பெற்ற ஒரே தமிழ் படைப்பாளன் என்கிற பெருமை எனக்கு உண்டு. நிச்சயம் இந்த பெருமையை பாரதி எனக்கு விட்டு கொடுப்பான்னு நம்புகிறேன். ஏனென்றால் நண்பர் விஷ்ணுபுரம் சரவணன் சொன்னது போல நானும் பாலபாரதியும் எதிரே இருக்கிற ஓவிய கவிஞர் அமுதபாரதியின் விரல்களை பிடித்து கொண்டு ஹைக்கூ எழுத ஆரம்பித்தவர்கள். அப்படி ஹைக்கூ தளத்தில் இயங்கிக் கொண்டிருந்த என்னை குழந்தைகளுக்காகவும் எழுது என்று ஆற்றுப்படுத்திய இயக்கம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம். அந்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில தலைவர்களுள் ஒருவரான முனைவர் மாதவன் இந்த மேடையில் இருக்கிறார். மாதவன் தனது வாழ்க்கை முழுக்க குழந்தைகள் கல்வி என்று இயங்கிக் கொண்டிருப்பவர். இன்னைக்கு கல்வி பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு அழகான கவிதை மாதவன் எழுதியிருக்கிறாரு. எல்லா மேடைகளில் நான் சொல்றது உண்டு. பொதுவாக பள்ளிச்சூழலை பற்றி சொல்லும்போது சொல்லுவோம். அதுக்கு அவர் ஒரு கவிதை எழுதிப்பார் 3 வரியில. 1ஆம் வகுப்பு குழந்தை கைகளை கட்டி கொண்டு பாடியது கைவீசம்மா கைவீசு. விளங்குங்கிறிய கல்வி. 1ஆம் வகுப்பு குழந்தை கைகளை கட்டிக்கொண்டு கைவீசம்மா கைவீசு என்று பாட முடியாது. ஆனால் அப்படியான கல்வி சூழலில் இருந்துதான் ஒரு மாற்றத்திற்கான விதைகளை தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் போன்ற இயக்கங்கள் கையெடுத்தன. அந்த இயக்கத்தின் துளிகளாகத்தான் நானும் சிறுவர் இலக்கியத்தின் பக்கமாக வந்தேன். உண்மையை சொல்லப்போனா இந்த கதைகள் எல்லாம் தமிழ் குழந்தைகளுக்காக எழுதினெல்லாம் பெருமையை சொல்ல என்னோட குழந்தைங்களுக்காக எழுதினேன். எனக்கு 3 பெண் குழந்தைகள். கிட்டத்தட்ட 2 குழந்தைகளுக்குமான இடைவெளி என்பது 1.5 ஆண்டுகள் தான். முதல் குழந்தை ஒரு பெரிய மகள், அடுத்து 2 குழந்தைகள். இந்த 3 குழந்தைகளையும் ஒரு தகப்பனா இருந்து நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அதை எழுதினா அது ஒரு தனி நாவல். என்னோட துணைவியார் பள்ளி ஆசிரியர் போயிடுவாங்க. நான் செய்து கொண்டிருந்த பணியை விட்டுவிட்டு நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தேன். என்னோட 3 குழந்தைகளை சமாளிக்கிற வேலை. அப்போது எனக்கு கை கொடுத்தது தான் குழந்தைங்களுக்கு கதை சொல்லலாமே என்று நான் சொன்ன எல்லா கதைகளையும் கேட்டு என் குழந்தைகள் சாப்பிட்டார்கள், தூங்கினார்கள். அவர்களுக்கு பிடித்திருந்த கதைகளை நான் எழுதவும் தொடங்கினேன். அப்படி என்னை சிறுவர் கலை இலக்கியத்தின் பக்கமாக என்னை திருப்பியது தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், நான் பணி செய்த எய்ட் இந்தியா, யுரேகா கல்வி இயக்கம் போன்ற இயக்கங்கள். என்றால் எழுதுவதற்கான சொல்வதற்கான உத்வேகம் அளித்தவர்கள் எனது குழந்தைங்க. நான் பொதுவாக எனது கதைகளை முதல்ல குழந்தைங்கள்ட்ட சொல்றது உண்டு. அப்படி நான் சொல்லி குழந்தைங்க கதைகளை போட்டு கேட்டாங்கன்னா எழுதுவேன். பிடிக்கல, நல்லா இல்லை, மொக்க போடுறப்பா கதையில் அப்படின்னா நான் அதை எழுத மாட்டேன். எப்போது குழந்தைகளுக்கு கதை பிடிக்கிறதோ அதைத்தான் எழுதுவது என்கிற உறுதியில் தான் நான் தொடர்ந்து கதைகளை எழுதிட்டு வந்தேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான் ரொம்ப அழகா சொல்லுவார், புத்தகங்களே குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் அப்படிம்பாரு. ஏன்னா இன்னைக்கு பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, உங்கள்கிட்ட தான் பேச வேண்டியிருக்கு. ஏன்னா பல நேரத்தில் குழந்தைகளை வளர்க்குறோம்னு நினச்சி சிதைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள், நான் உட்பட. என்ன பண்ணுறான், குழந்தைங்கள ரொம்ப தெளிவாக, நானும் இந்த கண்காட்சியில் 10 நாளாக பார்க்குறேன். வரிசையாக போயிட்டு வரிசையாக வந்துட்டு டீச்சர் கூட்டிகிட்டு வராங்க. ஏன் இங்கே கண்காட்சிக்கு கூட்டிகிட்டு வராங்கன்னே தெரியல. குழந்தைங்கள நேராக முதல் ரோலேருந்து போய் கடைசி ரோலில் வெளியில் வராங்க குழந்தைங்க. இதுக்கு வராமல் அவங்க பள்ளிக்கூடத்திலே இருக்கலாம். ஒரு டீச்சர் சொல்கிறாங்க காலையில், உள்ளே போய் எதையும் எடுக்காத, ஏதோ தொடக்கூடாத பொருள் உள்ளே இருக்கிறது மாதிரியா அவங்களுக்கு ஒரு பதஷ்டம் வந்துடுது. குழந்தைங்க போய் புத்தகத்தை எடுத்து கிழிச்சா ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ என்கிற அந்த ஆசிரியர்களுக்கு பயம் இருக்குல்ல.
லைப்ரரிக்கு புத்தகம் கொடுத்தா அழகான ஒரு பீரோவில் வச்சு பூட்டி வைக்கிற ஆசிரியர்கள் நம்ம அப்படி பழகிட்டோம். அதனால் குழந்தைங்களை ஒழுங்காக கூட்டிகிட்டு வந்து ஒழுங்காக கொண்டு போய் பட்டியல் அடைக்கிறது, அதுக்கான வேலை இது கிடையாது. அதே மாதிரி நிறையா பெற்றோர்களை பார்க்குறேன். குழந்தைங்களை கேட்குற ஒரு அப்பா சொல்கிறார், ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து கேட்குது, இது வாங்கி கொடுத்தா வெளியில் வந்து அப்பளம் வாங்கி தர மாட்டேன் பரவாயில்லையாங்கிறாரு. என்ன ஒப்பீடுகள் பாருங்கள். நம்மகிட்ட பொருளாதார கஷ்டம் இருக்குது, 1000 கஷ்டம் இருக்கு. ஆனால் குழந்தைகளுக்காக ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் விலை உயர்ந்த ஆடைகளை பரிசுகளை வாங்கி கொடுக்குற நாம் என்றைக்காவது குழந்தை விரும்புகிற ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுத்துருக்கோமா? நான் உட்பட எல்லா பெற்றோர்ட்டையும் கேட்குறேன். ஏன்னா புத்தகம் என்றாலே அது தேவையில்லாத ஒரு பொருளாக பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் தீண்டத்தகாத ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். ஆனால் பக்கத்தில் இருக்கிற கேரளா மாநிலத்தில் 2.5 கோடி மலையாளிகள் வாழ்கிறார்கள். ஆனால் ஒரு நாளைக்கு 2 லட்சம் பத்திரிகைகள், தினசரி பத்திரிகைகள் விற்கிறது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூற்றக்குடி என்று பெருமை பேசுகிற தமிழ் குடியில் 6.5 கோடி தமிழர்கள் இருப்பதாக ஒரு புள்ளி வரும். எவ்வளவு பேப்பர் விற்கிது தெரியுமா? சொன்னால் நான் ஒரு பத்திரிகையாளர் வெக்கமாக இருக்குது, 1 கோடி பேப்பர் கூட விற்கிறது இல்லை. ஏன்னா நம்மளால எல்லாம் வாட்ஸ்அப்பில் துணுக்கு செய்திகளை பார்த்து பழகிட்டாங்க. இப்படி தான் சும்மா நடக்கையில் கூட சில பேருக்கு இப்போ கையாட ஆரம்பிச்சிச்சு. இப்படி வாட்ஸ்அப் நல்ல விஷயத்தை பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் சுருக்கி பார்க்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிற சூழலில் இந்த மேடையில் நண்பர்கள் பகிர்ந்து கொண்டது போல சிறுவர் இலக்கியத்திற்கான ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கிறது. 1950 குழந்தை கவிஞர் என்று கொண்டாடப்பட்ட அழ வள்ளியப்பா அவர்கள் குழந்தை எழுத்தாளர் சங்கம் என்கிற ஒரு சங்கத்தை தொடங்கினார். அந்த சங்கத்தின் மூலமாக சிறுவர் பாடல்கள், சிறுவர் கதைகள், சிறுவர் நாவல்கள், சிறுவர் நாடகங்கள் எழுதிய எழுத்தாளர்களுக்கு தங்கப்பதக்கம், வெள்ளிப்பதக்கம், வெண்கலப் பதக்கங்களை அவர் கொடுத்தாரு. அதே போல நூலாகாமல் இருந்த கையெழுத்து பிரதிகளை நூலாக்க உதவி பஞ்சாரு. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட சிறுவர் இதழ்கள் தமிழில் வந்தன. அதுவும் நான் பிறந்த புதுக்கோட்டை மண்ணிலிருந்து ஏராளமான டிங்டாங், டமாரம், இப்படி ஏகப்பட்ட இதழ் வந்துச்சு. இன்னைக்கு சிறுவர் இதழெல்லாம் என்ன இருக்கு? ஒரு இதழும் இல்லை. விரல் விட்டு சொல்லணும்னா தினமணியோட சிறுவர் மணி, தினமலரோட சிறுவர் மலர், நான் பணியாற்றுகிற இந்து தமிழ் திசையில் வாரந்தோறும் புதன்கிழமை வருகிற மாயா பஜார். இது இணைப்புகள் தான். ஆனால் நேரடியான சிறுவர் இதழ் என்பதே தமிழில் இல்லை என்கிற ஒரு அவலநிலை தான் ஒரு அத்தி பூத்தது போல இன்றைக்கு சிறுவர் இலக்கியத்திற்கான சின்ன சின்ன வெளிச்ச புள்ளிகள் தெரிகின்றன. இந்த நம்பிக்கையை கைப்பற்றி கொண்டு மேலே மேலே வர வேண்டும். எனக்கு கிடைத்திருக்கிற இந்த பால சாகித்ய புரஸ்கார் விருது கூட தமிழில் இன்றைக்கு ஒரு புத்தெழுச்சி போல எழுந்து வருகிற சிறுவர் இலக்கிய படைப்பாளிகளுக்கு ஒரு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தரும். அந்த வகையில் இன்றைக்கு சிறுவர் இலக்கியத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சியாக சிறுவர்களே சிறுவர் இலக்கியத்தை எழுத வந்திருக்கிறார்கள் என்பதை அதன் நல்ல கட்ட ஆரோக்கியமான வளர்ச்சியாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் சிறுவர் இலக்கியம் 2 வகைப்படும். ஒன்று, பெரியவர்கள் சிறுவர்களுக்காக எழுதுவது. அப்படி எழுதுகிற பல கதைகள் புத்திமதியாக இருக்கும். புத்திமதியாக சொல்கிற எந்த கதையும் குழந்தைகளுக்கு பிடிக்காது. ஏனென்றால் நாம் குழந்தையாக இருக்கும்போது நாம் புத்திமதிகளை கேட்பதில்லை. ஆனால் வளர்ந்த பிறகு நாம் எல்லாரும் புத்திமதி சொல்கிறோம். அது எல்லாரும் சொல்கிறான், குழந்தைக்கு என்ன தெரியுங்கிறான். தயவு செஞ்சு கேட்குறேன், குழந்தைக்கு என்ன தெரியும்னு எனக்காவது தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருக்கோமா? யாருமே நான் முயற்சி செய்வதே இல்லை. ஆனால் ஆகுன்னா குழந்தையை நமது அடக்குமுறைக்குள் கொண்டு வந்து அடிக்கிறோம். குழந்தைங்களை ஏன் அடிக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நானே ரொம்ப நாளாக யோசிக்கிறது உண்டு. நம்ம யாரையுமே அடிக்கவில்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க மேலே அவ்வளவு கோபம் அடிக்க மாட்டோம். எதிர் வீட்டுக்காரங்க மேலே டெய்லி சண்டை அடிக்க மாட்டோம். குழந்தைய ஏன் அடிக்கிறோம்னா அது திருப்பி அடிக்காதுங்கிற ஒரே தைரியத்தில். உண்மை இது, நான் சொல்லலை, ஒரு உளவியல் அறிஞர் சொன்னது. குழந்தை நம்மளை திருப்பி அடிக்காதுங்கிற ஒரே தைரியத்தில் தான் திருப்பி அடிக்கிறோம். ஒரு நாளைக்கு குழந்தை கையை பிடிச்சிச்சுன்னா அடுத்த நாள் எந்த பெற்றோரும் குழந்தையை அடிக்க மாட்டார்கள். நான் எல்லா மேடைகளையும் சொல்வதையே இந்த மேடையிலும் சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். புத்தகம் படிக்கிற குழந்தைகள் ஒருபோதும் கெட்டு போக மாட்டார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகள் உங்களைப் போல நீங்கள் விரும்புகிற இந்த சமூகத்திற்கு பயனுள்ள குழந்தைகளாக மாற வேண்டும் என்றால் இந்த குட்டிச்சாத்தான் எனப்படுகிற தொலைக்காட்சி பெட்டி முன்னாடி உட்கார்வதை விடுத்து முதல்ல பெற்றோர்கள் அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு குழந்தைகளோடு உட்கார்ந்து புத்தகம் படியுங்கள். அப்படி புத்தகம் படிக்கிற பெற்றோர்களாக நீங்கள் இருந்தால் உங்கள் குழந்தைகளும் புத்தகம் எடுத்து படிப்பார்கள். ஒருபோதும் அவர்கள் நீங்கள் பயப்படுவது மாதிரி இந்த சமூக தீமைகளுக்கு இரையாக மாட்டார்கள். அப்படி புத்தகம் படிக்கிற குழந்தைகள் இன்றைக்கு தமிழ் சூழலில் உருவாகி குழந்தைகளே குழந்தை இலக்கியத்தை படைக்கிற ஒரு மறுமலர்ச்சி காலமாக இந்த காலம் மாறி இருக்கிறது. 1922 புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ராயவரம் என்கிற ஊரில் பிறந்தார் குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா. நானும் குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா பிறந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்தவன். இந்த 2022ஆம் ஆண்டு குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பாவின் நூற்றாண்டு. அந்த நூற்றாண்டு நாளில் அழ வள்ளியப்பா அவர்கள் ஊரில் பிறந்த நான் இந்த விருதை பெற்றிருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பாராட்டு விழாவை ஒருங்கிணைத்திருக்கிற தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்திற்கு எனது சார்பாகவும் நண்பர் பாலபாரதி சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். நன்றிண்ண. அடுத்த ஏற்புரையாக அண்ணன் எஸ் பாலபாரதி அவர்களை வரவேற்கிறேன். 4:30 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கி இருக்கணும். 6 மணி வரைக்கும் நடக்கிறதா திட்டம். மேடை கிடைச்சது 5 மணி.
ஆனால் 6 மணி கரெக்டாக இறங்க சொல்லிட்டாங்க. அதனால தான் முருகேஷ் பேசும்போதே பாலபாரதி சார்பாகவும் நன்றி அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு. இனியன் வரும்போதே சொல்லிட்டார், அண்ணே நன்றி மட்டும் சொல்லிட்டு இறங்கிட்டு வேறு எதுவும் பேசாத, எழுதி வந்தது எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் ஒரே ஒரு சில விஷயங்களை பேசணும்னு ஆசைப்பட்றேன். இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய முருகேஷ் எனக்கு 95 காலகட்டங்களில் அறிமுகம். நான் 94 எழுத ஆரம்பித்தேன். முதல் கவிதை அப்போ தான் பிரசுரமாச்சு. முருகேஷ் மூலமாக எனக்கு ஹைக்கூ அறிமுகமாகுது. கடிதங்கள் வழியாக நாங்கள் நட்பு தொடர்ந்துச்சு. ஒவ்வொரு கடிதத்திலும் நான் ஒரு ஹைக்கூ அனுப்புவேன். முருகேஷ் அதை சீர்படுத்தி கொடுப்பார். அதை பத்திரிக்கைக்கு அனுப்புவேன். சில கவிதைகளை நல்லாவே இல்லை, இது வேணாம், இது கில் பண்ணிடு, கொன்று, இது படைப்பே இல்லை அப்படின்னு திட்டுவார். நான் அதை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுருவேன். அவ்வளோதான். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, அது நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை தான். அவருக்கு தெரியாமல் அது வேறு பத்திரிக்கை அப்படின்னா வந்திருக்கும். ஆனால் நான் அதை செய்யலை. இங்கே நான் சொல்வதின் காரணம் என்னென்னா, தமிழ் சூழலில் குறிப்பாக இலக்கிய சூழலில் ஒரு எடிட்டர் தேவையாக இருக்குது. அது பத்திரிகைகளுக்கு எடிட்டர்கள் உண்டு, இலக்கியத்தில் எடிட்டர்கள் இல்லை. நிறைய இடங்கள் வெற்றிடமாக இருக்குது. அப்போ நம்மளுடைய கருத்தை வேறு ஒருத்தருக்கு கொடுக்கும்போது அவர்களுடைய எண்ணங்களை நாம் உள்வாங்கி கொண்டு அதை செழுமைப்படுத்தலாம். அது நல்லா இல்லைன்னு சொன்னால் நம்ம தூக்கி ஓரமாக வச்சுட்டு அடுத்த படைப்புக்கு நோக்கி போயிடலாம். அது நிகழணும். நிறைய இடங்களில் நிகழ்கிறதே இல்லை. பெரியோருக்கான இலக்கியத்திலும் நிகழ்வதே இல்லை, குழந்தைகளுக்கான இலக்கியத்திலையும் அது நிகழ்கிறதே இல்லை. அடிச்சு டக்க 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 டக்குன்னு அடித்து அடிக்கிறாங்க. அதை பல அமைப்புகள் விருது வேற கொடுத்துட்றாங்களா, நம்ம வாங்கிடுறோம். வாங்கி படித்தா தலை சுற்றுது. இதுக்காக விருது கொடுத்தாங்க, இதா நல்லா இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு. என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தா, முருகேஷ் என்னுடைய இள வயதில் நல்லா இல்லாத படைப்பை நல்லா இல்லை அப்படின்னு சொன்னார். ரொம்ப கடுமையாக இல்லாட்டினாலும் மென்மையாகவாவது சொன்னார். லைட்டில் அணைச்சி காமிக்கிறாங்கல்ல. ஆனால் ஆமாம், இன்னைக்கு மென்மையாக கூட சொல்ல முடியாத சூழல் இருக்குது. அதுக்கு சமூக வலைத்தளங்கள், சமூக ஊடகங்கள் ஒரு முக்கிய காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு லைக்ஸ் வேணும். நம்ம அவருக்கு லைக் போடுவோம், அவர் நமக்கு லைக் போடுவார். இல்லாமல் போயிடுமோ, நட்பு பாராட்ட முடியாமல் போயிடுமோ, சோஷியல் மீடியாவில் இருக்கோம் அப்படிங்கிறனாலேயே நல்லா இல்லாத படைப்பை நல்லா இல்லைன்னு சொல்கிறதில்ல. அப்படி மட்டும் ஒரு லைக் போட்டு ஒரு கமெண்ட் போட்டு எஸ்ஆய் ஓடியாந்துடுறோம். ஆனால் அது நாம் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பெற்றோர் தான். நான் என்னுடைய சின்ன வயசில் 4 8 சேர்த்து பூந்தளிர் பத்திரிக்கை வாங்கியிருக்கேன், அம்புலி மாமா வாங்கியிருக்கேன், பாலமித்ரா வாங்கியிருக்கேன், பார்வதி சித்திரக்கதைகள் வாங்கியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு குழந்தைகள் கையில் நேரடியாக காசு கொடுத்து புத்தகம் வாங்குகிற சூழல் இல்லை, மாறி போயிருக்கு. அவர்களுக்கு பாக்கெட் மணிங்கிறதே ரொம்ப குறைஞ்சி போயிருச்சு. ஸோ பெற்றோர் தான் வாங்கி கொடுக்குறோம். அப்போ பெற்றோர் என்ன நினைக்கிறோம், நம்ம வாங்கி படித்து பார்த்துட்டு ஓகே ஓகே அந்த வச்சுக்க அப்படின்னு கையில் கொடுத்துட்றோம். அப்படி இல்லை. குழந்தைகளை நீங்கள் இந்த மாதிரி கண்காட்சியை கூட்டு வந்தால் குழந்தைகள் கையில் புத்தகங்கள் எடுத்து பார்க்க சொல்லுங்கள். அந்த குழந்தைகள் ஒரு வரியாவது படித்து பார்க்கட்டும். அதால் கிரகிக்க முடியுது, புரிஞ்சு கொள்ள முடியுதுன்னா அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை வாங்கி கொடுங்க. உற்சாகமாக இருக்கும். அதை அவங்க எடுத்த புத்தகம், அவங்க ரசித்து எடுத்த புத்தகம், அவங்க மனசு ஒப்பி படிப்பாங்க. இங்கே பெற்றோர்லேருந்து ஆசிரியர் வரைக்கும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அரசு பள்ளிகளில் அரசு புத்தகம் கொடுக்குது. தோழர் முருகேஷ் சொன்ன மாதிரி ஒன்று அலமாரியில் வச்சு பூட்டுறோம், இல்லாட்டி புத்தகத்தை கொடுத்துட்டு கேள்வி கேட்பேன், மரியாதையாக பதில் சொல்லு அப்படிங்கிறான். அவன் பாட புத்தகத்தை பார்த்தாலே பயப்படுறான், கேள்வி கேட்பான் இல்லைன்னு. கதை புத்தகத்தையும் கொடுத்துட்டு கேள்வி கேட்பேன் ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொன்னால் குழந்தைய பூரா நடுங்கிடுறான். நான் ஒரு விழுப்புரம் பக்கத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். ஒரு 25 கதை புத்தகம் எடுத்து போய் குழந்தைகளுக்கு கொடுத்தேன். 2 ஒன்று கையில் வாங்கிட்டான். ஒருத்தன் அப்படின்னு யோசிச்சேன், ஏன்டா எடுத்துக்க, கேள்வி கேட்க மாட்டில்ல அப்படின்னு கேட்டான். இல்லைடா மாட்டை வச்சுக்க அப்படின்னு சொன்னேன். அவன் கேள்வி கேட்க மாட்டேன்னு கேட்ட அடுத்த செகண்டில் மற்ற பிள்ளை வாங்கின பிள்ளையெல்லாம் பயந்துருச்சு. ஆத்தி இவன் கேட்டுருவானோ அப்படின்னு. இல்லைடா சும்மா வச்சுக்கோங்கடா, படிங்கடா, ஜாலியாக இருங்கடா, யாரும் கேள்வி கேட்க மாட்டோம்டா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக கொடுத்துட்டு வந்தேன். நீ குழந்தைகளை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. பாட புத்தகத்தை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. பெற்றோர், ஆசிரியர், இந்த சமூகம், சூழல் எல்லாருமே குழந்தைகளை ஃப்ரீயாக திங்க் பண்ண விடுங்க. அவங்கள லைட்டராக அந்த விஷயத்தை ரசித்து படிக்க வைங்க. அப்போ சிறுவர் இலக்கியம் என்பது இன்னும் செழித்தோங்கு வளரும். அப்போ நல்ல படைப்புக்கு அங்கீகாரங்கிறது இங்கே வேணும். அப்போ நல்ல படைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும்போது குழந்தைகளோ பெற்றோர்களோ ஏமாற மாட்டாங்க, நல்ல படைப்பை ஊக்குவிப்பாங்க. இங்கே என்னென்ன நடக்குது அப்படின்னா, படைப்பு முன்னிலைப்படுத்தப்படணும்.
ஆனால் சமீப காலங்களில் படைப்பாளி முன்னிலைப்படுத்தப்படுறார், படைப்பு பின்னுக்கு போயிடுது. அது வேண்டாம். பெற்றோரோ ஆசிரியரோ இல்லை குழந்தைகளோ எடுத்து நூலை பிரட்டி பாருங்க, பிடித்திருக்கு, எளிமையாக இருக்கு, வாசிக்க முடியும் அப்படின்னா அதை இடுங்க. நல்லா இருந்துச்சுன்னா 40 பேருக்கு சொல்லுங்க, நல்லா இல்லைன்னா ஒருத்தன்ட்டையாவது சொல்லுங்க, சொல்லாமையே இருந்துடாதீங்க அப்படிங்கிறது தான் இங்கே என்னுடைய கோரிக்கை. இந்த பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்த சிறுவர் கலைஞர் எழுத்தாளர் சங்கத்துக்கும் உரையாடிய வாழ்த்துறை வழங்கிய அத்தனை தோழர்களுக்கும் கேட்ட அத்தனை பெரிய உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.